நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரிதேயா கான்ஸ்டன்டின் அப்படின்னு எழுத்துலகத்தில புத்தகமாக அதுவும் இப்போ சென்னை புத்தகம், திருப்பூர் புத்தக சந்தையெல்லாம் அ போயிட்டுருக்கிற காலகட்டத்தில நெறைய அ மக்கள் வந்து இந்த பேர பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கு முன்னாடி பேராசிரியராகவும், ஆய்வாளராகவும், மக்களுடைய குரல பேசக்கூடிய எழுத்தாளராகவும் நெறைய பேருக்கு அறிமுகமாயிருப்பீங்க. அ இப்போ தேங்காப்பட்டினம் பக்கத்தில இருக்கக்கூடிய தூத்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அவருடைய இல்லத்திலிருந்து நம்ம சந்திக்கிறோம். அ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அறிவு சார்ந்த உலகத்தையும் கடந்து, அந்த மக்களோட, அ கடலோடிகளோட, கடலோடிகள் வீடுகள்ல இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்வியல்ல தொடர்ச்சியா அ அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய அனுபவங்கள அ உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தமிழ் குரலாக பதிவாயிட்டிருக்கு. அவரோட தான் நம்ம இன்னைக்கு ஒரு உரையாடல் நிகழ்த்த போறோம். வணக்கம். நீங்க 36 ஆண்டுகளுக்கு மேல பேராசிரியரா இருந்ததா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுபோக 20 ஆண்டுகளாக 2004 சுனாமிக்கு பிறகு இருந்த கடலோடிகளின் வரலாறு, வாழ்வியல், அவர்களுடைய அறிவு சார்ந்த தளங்கள்ல தொடர்ச்சியா பதிவு பண்றீங்க. இந்த பேராசிரியர் வாழ்வுக்கும், இந்த கடலோடிகளோட நேரடியாக நீங்க அனுபவப்படுறதுக்கும் இருக்கக்கூடிய அ நிச்சயமாக அந்த பேராசிரியர் தொழிலும் ஒரு வகையான ஒரு அறிவையும், ஞானத்தையும், அனுபவமும் குடுத்துருக்கும். 2த்துக்கும் உள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒற்றுமையும் இருக்கும். அதிலிருந்து விலகி நின்னு மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பாவும் நீங்க மாறியிருப்பீங்க இல்லையா? அது எந்த தருணமா இருந்தது? ஆ, அடிப்படையில ஆ, நான் வேலை பார்த்தது வெறும் ஒரு கல்லூரி அல்ல. ம். அது ஒரு கடற்கரை கல்லூரி. ம், ம். அதில மிக பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து கடற்கரையிலிருந்து வருவாங்க. அப்போ அங்கேயும் வந்து அந்த கடற்கரை வாழ்வ வந்து வேறொரு வகையில பிரதிபலிக்கிறத பார்க்கலாம். ஆ, இந்த புலம் சார்ந்த ஆய்வு, ஆ, அது சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகள் இந்த மாதிரி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆ, அப்போ வந்து சூழலியல் சார்ந்த கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தேன். தமிழ்ல அ களம் களத்தின் தேவைய பொறுத்து அ கொஞ்சம் கட்டுரைகள் வந்து எழுதிட்டு இருந்தேன். அப்போ துறைமுகம் சார்ந்த மீன்பிடி துறைமுகம், அப்புறம் இந்த மணல் அகழ்வு, அப்புறம் அனந்த விக்டோரியா மார்த்தாண்டவர்மா கால்வாய், அப்புறம் என்னுடைய அ பிஹெச்டி அ முனைவர் பட்ட ஆய்வுக்காக தேங்காப்பட்டினம் கழிமுகம் அது சார்ந்த படிப்பு. இந்த மாதிரி தான் என்னுடைய ஆய்வுகள் போயிட்டு இருந்தது. ஒரு ஒரு மக்கள் களத்துக்கு வந்தது, அவங்களோட உரையாடத் தொடங்குனது, அவங்களுடைய கண்களின் ஊடாக கடற்கரைய பார்க்க ஆரம்பிச்சது, கடல பார்க்க ஆரம்பிச்சது. அது சொல்லணும்னா சுனாமிக்கு பிறகு தான். அ அந்த மக்கள பத்தின ஒரு 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 புரிதலின்மை அப்படின்னு சொல்லலாம். அது புகாராக, குற்றச்சாட்டுகளாக அந்த மக்கள் மேல வந்துகிட்டே இருந்தது. அந்த சுனாமி மறுவாழ்வு, அ சுனாமி நிவாரணம், மறுவாழ்வு, மறுகட்டுமானம் இந்த கட்டங்கள்ல வந்து இந்த மக்கள பத்தின ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கருத்து வந்து தொடர்ந்து பரவிக்கிட்டே இருந்தது. இப்ப முதல்ல வந்து அது ஒரு எரிச்சல ஏற்படுத்தினாலும், அதுக்கப்புறம் நான் அத புரிஞ்சுகிட்டேன். அது வந்து யாரும் திட்டமிட்டு ஒரு சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய புகார்கள் அல்ல. அ எல்லார பத்தியும் வாசிக்கிறதுக்கும், புரிந்து கொள்வதற்கும், படிப்பதற்கும் நெறைய லிட்ரேச்சர் இருக்கு. ம். இந்த சமூகத்த பத்தி அந்த மாதிரி லிட்ரேச்சர் இல்ல. ம். அப்ப அரசு கொள்கை வகுக்கக்கூடிய தளங்களா இருக்கலாம் இருக்கலாம். ஆ பொதுவா திரைப்படங்கள் போன்ற மீடியா, இந்த மாரி மீடியமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரு ஒரு அடிப்படையற்ற ஒரு கருத்து, ஒரு அரைகுறையான புரிதலோட தான் தொடர்ந்து அவர்கள பத்தி கதைகள் அ வந்துகிட்டே இருந்தது. ஆ இப்ப நீங்க மலையாள திரைப்படங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன சமூகத்த குறித்தும் ஒரு திரைப்படமோ, அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது, அந்த அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம் சார்ந்த நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள வரும். ரொம்ப கவனமா அத ஒரு அந்த அந்த சமூகத்துக்கான ஒரு மரியாதையோட, அந்த மாரி விஷயங்கள வந்து கவனப்படுத்தியிருப்பான். கதை அம்சத்த தாண்டி, இந்த பண்பாட்டு கூறுகள் எல்லாம் மிக கவனத்தோட வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. இந்த சமூகத்த பத்தி எழுதும்போது மட்டும், செய்யும்போது மட்டும் ஏன் அந்த அலட்சியம் இருக்கு அப்டின்னா, அந்த சமூகத்தை பற்றி படித்து அறிந்து கொள்வதற்கு போதுமான லிட்ரேச்சர் இல்ல. லிட்ரேச்சர். எழுத்து இல்ல, பதிவுகள் இல்ல.
அப்ப அந்த பதிவுகள் அப்ப அந்த அந்த இடைவெளிய வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு. ஆனா அடிப்படையில் நான் வந்து எழுத்தாளன் இல்ல. ஒரு அறிவியல் புலம் சார்ந்து கொஞ்சம் ஆய்வுகள் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். மத்தபடி தமிழ்ல எழுதுற அளவுக்கான அந்த புலமை கூட எனக்கு இருக்கல. அந்த கட்டத்தில தான் நாம வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 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 கவிதையோ, புனைவோ, இலக்கியமோ உருவாக்கக்கூடிய புலமை எதுவும் எனக்கு கிடையாது. ம். ஒரு சரியான ஒரு ஒரு அருமையான ஒரு தமிழ் கட்டுரை எழுதுறதுக்கான புலமை கூட எனக்கு கிடையாது. ஆனா இந்த தகுதி எதுவும் ஆவணப்படுத்துறதுல தேவையில்ல. ம். அ ஒரு அந்த மக்களை குறித்த ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். ஒரு பேஷன் இருந்தா போதும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம வந்து போக போக வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்னு, அத ஒரு வகையில குரோனிக்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா. இப்ப சுனாமிக்கு பிறகான அந்த காலத்துல வந்து, அ இந்த மறுவாழ்வு எவ்வளோ குடுத்தாங்க, எவ்வளோ வாங்குனாங்க, அந்த கணக்குகள் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஸ்டைல்ல வந்து எந்த விஷயத்தையும் நான் வந்து அணுகல. இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த பண்பாட்டின் ஒரு குறுக்குவெட்டை நான் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணேன். ம். ம். மத்தவங்களுக்கெல்லாம் சொல்றது 2வது. முதல்ல வந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப அடிப்படையில நான் ஒரு மீனவருடைய மகன். ஒரு முதல் தலைமுறை மாணவன். ம். கடற்கரையிலிருந்து குடும்பத்திலிருந்து முதல் முறையா ப ப கல்விக்கூடங்களுக்கு வந்து கத்துக்கிற ஒரு மாணவனா இருக்கிறேன். ஆனாலும், அ நான் வந்து சின்ன வயசுல வந்து அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். ஆனாலும் நான் வந்து அந்த அந்த பண்பாட்டை பற்றிய, அந்த வாழ்வை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் எனக்கு இல்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். அப்ப நான் அந்த அந்த புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. இதான் ஆரம்ப கட்டம் அப்படின்னு ஆரம்பம். சொல்லணும். ஆ இன்னொன்னு வந்து எல்லாரும் வந்து உணர்ச்சி வயப்பட்ட அரசியல் பரப்புரைகள், அ வெற்று கூச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு தற்காலிக கவனத்த தாண்டி அது நிக்காது. ம். அ உண்மை எதுவோ அத எழுதுவோம். நம்ம மனசுல எது படுதோ அத எழுதுவோம். எது நம்மள உறுத்துதோ அத மட்டும் நம்ம பதிவு பண்ணுவோம். அது உரிய காலத்துல வந்து அது கவனிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வந்து பொய்க்கவில்லை. ம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதுவாங்க, போவாங்க, செய்வாங்க. அப்புறம் வந்து என்னுடைய சமுதாயம் செய்றது எல்லாமே சரி அப்படின்னு இந்த வக்காலத்து வாங்குற எழுத்து, அந்த எழுத்துக்களை நான் வந்து செய்யல. ஆ. ஆ. மகிழ்விக்கும் எழுத்து. ம். அ நீங்க உங்க சமூகத்த மகிழ்விக்கிற எழுத்த நீங்க எழுதலன்னா, ம். அது ஒரு விஷயம். அந்த சமூகத்துக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய எழுத்த நீங்க எழுதும்போது, அவங்களுடைய கோபத்த சம்பாதிப்பீங்க. ஆமா. இந்த ஆள் ஏன் இந்த மாரிலாம் எழுதுறாரு? நம்மள பத்தி, எங்கள பத்திலாம் நம்மள பத்தி நீங்க நல்லா எழுதுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி சில எழுத்தாளர்கள் கூட என்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. ம். அப்ப சுந்தர ராமசாமி சொல்ற அந்த வரியத் தான் சொல்லுவேன். ம். "உன் கவிதையை நீ எழுது. என் கவிதையை நான் நானே எழுதுகிறேன்" அப்படின்னு. அ என்னுடைய எழுத்துல இருக்கக்கூடிய பிழைகளுக்கெல்லாம் நானே தான் பொறுப்பு. ம். அதுல நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நானே தான் பொறுப்பு. ம். ம். அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு காலந்தோறும் என்னுடைய புரிதல வந்து நான் விசாலப்படுத்திக்கிறேன். ம். இப்போ ஒ 4 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். இப்ப நான் அந்த புரிதல்ல இருந்து ஒரு மேம்பட்ட ஒரு புரிதலுக்கு நான் வந்திருப்பேன். அதுல தவறு இல்ல. ம். அதனால வந்து காலம் வந்து நமக்கு கத்துக் குடுக்கிறத எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராகணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு முதல் தலைமுறை கடற்கரை மாணவன். இது பத்தின எந்த அடிப்படைகளும் இல்லாத ஒருவன். ம். ஒரு அறிவியல் மாணவன். ம். இந்த மானுடவியல், இந்த பேக்கிரவுண்ட் எதுவுமே கிடையாது. அறிவியல் மாணவன். ஒரு தேடல தொடங்கும்போது, நம்ம எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு பார்க்குறோம். ம். அப்போ மக்கள்ட்ட போவோம் அப்படின்னு. ம். அப்ப எம்.என். ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு ஒரு மானுடவியல் அறிஞர் சொல்லுவார். மக்கள் கிட்ட போங்க. அவங்க உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க கத்துக் அப்படின்னு. குடுப்பாங்க. ஆனா நீங்க மீடியாவிலயும், பொதுப்பரப்புலயும் நீங்க பார்க்கும்போது எல்லாருமே ஆ இந்த இந்த சர்வரோக நிவாரணி மாதிரி பாட்டில்ல அடைச்ச அந்த இந்த சீசாக்களோடு தான் வந்து வந்து இறங்குறேன். இந்த மருந்த சாப்பிட்டீங்கன்னா உங்க நோயெல்லாம் குணம் ஆமா. ஆயிடும் அந்த மாரி அறிவுரைகளோடு தான் அந்த சமூகங்கள தேடி வர்றாங்க. ஆமா. ஆனா அடிப்படையில திணைக்குடிகள் என்பவர்கள் பெரும் அறிவின் கருவூலம். ம். அவங்க அந்த ஒரு காலப்பட்டகம் மாதிரி அவ்வளோ பெரிய அறிவு அந்த மக்கள்ட்ட இருக்குது. அவங்கட்ட காது குடுத்து கேட்கறதுக்கான ஒரு எளிமை நமக்கு கைகூட வேண்டும். இருக்கு. அந்த எளிமை மட்டும் வந்துருச்சுன்னா, அந்த அந்த சுரங்கத்திலிருந்து எல்லா அறிவும் வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு கரிக்குலம் மாதிரி, ஒரு சிலபஸ் மாதிரி, ஒரு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி எல்லாம் ஒரு பீரியட போட்டு அவங்கட்ட இருந்து கத்துக்க முடியாது. ம். அது ரொம்ப தற்செயலானது. ரொம்ப இயல்பானது. கடற்கரை மணல்ல அவங்களோட உட்கார்ந்து, உட்காரணும். நிலா வெளிச்சத்துல அவங்களோட படுத்து, அவங்க சாதாரணமா இயல்பா பேசுறப்போ, அவங்களுக்கு எப்போ பேசுற ஒரு மனநிலை இருக்குதோ, அந்த நேரத்துல வந்து அவங்க பேசுற விஷயங்கள நம்ம கேட்கறது. மயிரிழையில கடல்ல இருந்து உயிர் தப்பின கதைகள்.
ஒரு பெரும் அறுவடையின் மகிழ்ச்சி கதைகள், அது. அப்புறம் அந்த அந்த செழுமை, வறுமை, அந்த ஒவ்வொரு பருவ காலந்தோறும் அந்த அந்த மீன் வரவு, அதை சார்ந்த அவங்க வாழ்க்கை, அந்த அந்த அறுவடைகளுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய சமையல் முறை, வாழ்க்கை, சடங்குகள், இந்த மாரி விஷயங்கள வந்து ஒரு தத்துவ கோட்பாடு மாதிரி இல்லாம, ம். அவங்க ரொம்ப இயல்பா பேசுவாங்க. ஒரு ம். ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற இல்ல. மாரி இருக்கு. ரொம்ப இயல்பான பேச்சா இருக்கும். அது வந்து அந்த கடற்கரை வாழ்க்கையோட மீண்டும் நான் போய் இணையிறேன். அங்க தான் வந்து இந்த கல்லூரியில வந்து நாம கற்பிக்கிறோம், மாணவர்கள சந்திக்கிறோம். அங்க வந்து நான் வந்து தேசிய சேவை திட்ட அணியில வந்து ஒரு 6 ஆண்டுகள் வந்து வழிகாட்டியா இருந்தேன். ம். புரோகிராம் ஆஃபீஸரா இருந்தேன். ம். அப்ப பெரும்பாலும் நான் வந்து இந்த முகாம்கள வந்து கடற்கரையில தான் நடத்துவேன். ம். அப்போ வழக்கமா செய்ற வேலைகள தாண்டி, ம். இத கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த மக்கள கவனிக்கிறது. ஒவ்வொன்னுக்குள்ளயும் ஒரு சடங்கியல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு மதிப்பீடு இருக்கு. ஒரு மதிப்பீடு இருக்கும். ஒரு விழுமியம் இருக்கும். ஆ ரொம்ப மிக சாதாரணமாக, தற்செயலாக, இயல்பாக ஒரு ரொம்ப சாதாரணமா தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, அதுக்குள்ள நம்ம போனோம்னா, அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. அதுக்கு ஒரு சடங்கியல் இருக்கு. அதுல ஒரு பொருள் பொதிந்த ஒரு ஒரு விஷயமா இருக்கு. ஒரு புது வலைய இறக்குறது, ஒரு ஒரு கட்டுமரத்த வந்து முதல் தடவ கடல்ல வந்து லான்ச் லான்ச் பண்றது. பண்றது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளயும் அவங்க வந்து அந்த ஒரு கலெக்டிவிசம் இருக்கும். ம். ஒரு ஒரு கூட்டாண்மை, கூட்டு உழைப்பு, ம். கூட்டுறவு, அ ஒரு எல்லாருடைய உழைப்பையும் அ உழைப்ப பகிர்ந்துக்கிறது, உழைப்பின் பெருமதிய பகிர்ந்துக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருவாழ்வு அதுக்குள்ள இருக்குது. ம். அத வந்து சமவெளி சமூகம் தவற விட்டுருக்கு. ஆமா. அத சமவெளி சமூகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ம். அத வந்து அ என்ன என்ன சொல்றது? காய்தல், ஓத்தல் இல்லாம, ம். அது இருக்கிற மாதிரியே அத வந்து பதிவு பண்ணணும். ம். ம். அது எழுத்துல வந்து எவ்வளோ சாத்தியப்பட்டிருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ம். ஆனா, கடலுக்கு இன்னொரு மாணவர் கிடைத்திருக்கிறார். ம். அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆசான்கள், இந்த கடலு, இந்த மாரி விஷயங்கள வந்து கத்துக்கிட்டு இருக்கிறோம். நடுவுல நடுவுல வந்து மானுடவியல் அறிஞர் ஜெயபதி மாதிரி, ம். இலக்கிய விமர்சகர் வேதசகாயகுமார் மாதிரி, இவங்களோட எனக்கு கிடைச்ச பரிச்சயம் வந்து, நான் பார்க்குற விஷயங்கள வந்து இன்னொரு திறப்பின் வழியாக, ம். இன்னொரு ஜன்னல் வழியாக, இன்னும் சற்று ஆழமாக, ம். இன்னும் கொஞ்சம் அதிகமான வாசிப்பு, இந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறோம். அப்போ பழவேற்காடு முதல் நீரோடி வரை இந்த கடற்கரைகளுக்கெல்லாம் நெறைய ஒரு 250, 300க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு போய் தங்கி, அங்க எனக்கு அந்த போகும்போது வார்த்தை தான். நீங்க ம், அந்த புத்தகத்தில இருக்கிற பழவேற்காடு முதல் நீரோடி வரைன்ற வார்த்தை எனக்கு ஏன்னா நான் அந்த பயணத்த ம், ம். 2023ல ஆமா, தொடங்கி, ஆமா, ஓரளவுக்கு ஆமா. அந்த பார்த்துருக்கேன். நான் இன்னும் ஆவணம் கூட பண்ணல. பார்க்கணுங்கிற இடத்துல அதுக்கு எனக்கு 2 வருஷம் போதல. ஆ. அம் முக்கியமா நீங்க ரொம்ப பொட்டில் அறைஞ்ச மாரி சில லைன்ஸ் உங்க லைன் எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். குரல் மாதிரி. அதில முக்கியமானது என்னன்னா, எழுத்துலயும் சரி, பேச்சுலயும் சரி, பூமியினுடைய மையம் கடல் தான். நிலம் அதன் விளிம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பார்வை உங்களுக்கு வந்து எங்கிருந்து இந்த பார்வை அப்படியே நகர்ந்து வந்தது? பல்வேறு தொன்மங்கள் நம்ம திணைகள்ல இருந்தா கூட, இந்த மக்களோட பழகும்போது, கடல் தான் மையம், பூமி அதன் விளிம்புங்கிற அது தத்துவம் மட்டும் கிடையாது. அறிவியலும் கூட 2ம் இணைஞ்சிருக்கு. அ அ மக்களுடைய வாழ்வியலா மட்டும் இல்லாம, அது ஒரு லைஃப் சயின்ஸாவே இருக்கிறதுனால, இந்த பார்வை உங்களுக்கு எப்போ இந்த பார்வை மாற்றம் வந்ததா? இல்ல ஆரம்பத்திலேருந்து இந்த பார்வையில தான் இருந்தீங்களா? ஆ இல்ல கடலை பற்றிய ஒரு ஒரு அறியாமை, புரிதலின்மை, ஒரு அலட்சியம் ஆ பொது வெளியில இருக்குது. ம், ம், அ அவ்வளோ பெரிய சேவைய தந்து கொண்டிருக்கக்கூடிய கடல். கடல் அதனுடைய இயக்கத்த நிறுத்தினா என்ன ஆகும்? அப்படிங்கிறத நான் வந்து மெரைன் பயாலஜி அந்த லைன்ல வந்து ஆய்வு புலமாக இருந்ததுனாலயும், இந்த ஆய்வு பண்ற காலத்துல வந்து நிறைய வெளிநாட்டு ஃபாரின் ஆத்தர்ஸ் உடைய நிறைய டெக்ஸ்ட் வந்து நிறைய வாசிச்சிருப்பேன். அவங்க வந்து ஒரு குளத்த பத்தி படிச்சாலும், ஒரு ஆத்த பத்தி படிச்சாலும், கடல பத்தி படிச்சாலும், எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள உள்ள வந்தாலும், அதுல இறங்கி குளிச்சுருவாங்க. அ அது வந்து கடலுடைய அந்த பேரியக்கம், அ உலக பெருங்கடல்களுடைய தன்மை, அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது எப்படி ஒரு ஒரு இருந்த அந்த அந்த இயக்கத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த உலகத்த வந்து அது வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது, கட்டுப்படுத்துது. இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தின ஒரு அடிப்படையான ஒரு அறிவியல் புரிதல் எனக்கு ஏற்கனவே இருந்தது. இது வந்து கல்லூரி சார்ந்து, ஆய்வு புலம் சார்ந்து எனக்கு கிடைச்ச ஒரு அறிவு. அ கடல எப்படி கவனப்படுத்துறது மக்களுக்கு? இந்த சுனாமிக்கு பிறகான காலத்துல வந்து,
மீனவர்கள் மீதான அலட்சியம் என்பது கடலின் மீதான அலட்சியத்திலிருந்து வருது ம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ம் ம் முக்கியமான ஒரு ஸோ மீனவர்கள பத்தியே தொடர்ந்து ஒரு பரப்புரை விதம் அந்த அந்த தளத்துல வந்து நம்ம பேச வேண்டியதில்ல. கடல கவனப்படுத்துவோம் அப்படின்னு. ம் என்னென்ன வகையிலெல்லாம் கடல் வந்து மையத்துல இருக்குது? அது எப்படி முக்கியமானது? அத பத்தின அவதானங்கள எல்லாம் ஒரு ஒரு கன்செப்சுவலா ஒரு வரியில எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி வந்து யோசிக்கிறோம். முக்கியமாக நியூஸ் 18 அந்த அந்த தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு திணை சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற சில ஆளுமைகள வந்து அவங்க ஆமாம் தேடி வந்து, ஒரு ஒரு 50 செகண்ட்ஸ் ஆமாம் ஒரு ஒரு 1 நிமிட அதில் தான் நீங்கள் காட்சி. கரைமொழி பற்றி ஆமா, பேசியிருந்தது ஆமா, அதில் ஆமா, பார்த்தேன் நான். ஆமா. இப்ப அதுல வந்து கான்செப்ட் நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல வந்து நீங்க முடிக்கணும் அப்படின்றப்ப, அந்த மாரி யோசிக்கும்போது தான் அ கடல் மையம், நிலம் அதன் விளிம்பு அப்படின்னு ம் சொல்லுவேன். நதிகள் கடலில் இருந்து புறப்படுகின்றன புறப்படுது. அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நீங்க கடைமடை விவசாயிய பத்தி நீங்க அக்கறைப்படுறீங்க. அதுக்கு மேல கடைமடைக்கும் பெருமடையாக இருக்கக்கூடிய கடல பத்தி கடல் நம்ம கவலைப்படல. ம் கடைமடை விவசாயிக்கு நல்ல தண்ணி போய் சேர்ந்தா தான் அவன் வெள்ளாமை வைக்க முடியும். வேளாண்மை செய்ய முடியும். சாகுபடி பண்ண முடியும். ஆனா நம்ம தண்ணி திரும்ப கடலுக்கு குடுத்தாகணும். அப்பதான் கடல் இயல்பாக இயங்கும் என்கிற அடிப்படை உண்மை வந்து சமவெளி மக்களுக்கு வந்து தெரியாது. ம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நீட்டி முழக்கி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வரி செய்தியாக ம் ஒரு ஒரு கான்செப்ட் லைன் மாதிரி அந்த மாதிரி நம்ம பேசணும் ம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ம் அதுல எல்லாம் எனக்கு பெருசா புலமை கிடையாது. ம் ம் அப்போ நீண்ட உரைகள கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. ம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ பேசுற விஷயங்கள்ல நம்ம ஒரு முத்தாய்ப்பா கடைசியில ஒரு 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 புள்ளியை வந்து பஞ்ச் வந்து அடைவது அப்படிங்கிறது. இத இந்த மாரி முயற்சி பண்ணோம். ஆமாம் இதுல நீங்க முதல்ல ஒரு ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க. ம் இந்த கல்லூரியும் இந்த இடத்தையும் நான் வந்து எப்படி கனெக்ட் பண்றேன் கனெக்ட் அப்படிங்கிறது. பண்ணுது. இந்த களம் தரக்கூடிய அறிவ நான் களத்துக்கு போகும்போது இந்த புரொஃபசர் சட்டைய கழட்டி போட்டுருவேன். ம் அங்க வந்து ஒரு மாணவனாக மாணவனுடைய அடக்கத்தோடு, எளிமையோடு போனோம். ஆசான்கள்ட்ட போம்போது. ம் 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 அப்ப நானு வந்து ஒரு ஒரு புரொஃபசர் வந்திருக்கேன், ஒரு ஆய்வாளர் வந்திருக்கேன். நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க. அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பாரடைம் ஷிஃப்ட் மாரி. ஆமா அத ஆமா அத கம்ப்ளீட்டா விட்டுறணும். ம் அவங்கட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ம் அங்க போவோம் அப்படிங்கிறது. அவங்க சொல்ல சொல்ல அத கேட்க கேட்க நமக்கு வந்து எளிமை கைகூடும். ம் இந்த அனுபவங்கள ம் கல்லூரியில வந்து மாணவர்கள்ட்ட நான் ஷேர் பண்றது உண்டு. ம் இது ஒரு களத்திலிருந்து அனுபவத்த வந்து இன்னொரு களத்துக்கு கொண்டு போறது. ம் அங்க கிடைக்கிற சில அனுபவங்கள வேறொரு இடத்துக்கு பயன்படுத்துறது. இந்த மாதிரி 2மே கலந்து போகும். தொடக்கத்துல வந்து நான் ஒரு எழுத்தாளரா இருக்கல. ம் ஆய்வாளராவும் இருக்கல. ம் ம் தொடக்கத்துல வந்து கடற்கரை மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வியில வழிகாட்டுற வேலைய செஞ்சுகிட்டு இருந்தேன். ம் ம் சுத்தமா அந்த அந்த களத்திலிருந்து மொத்தமா மாறி, கடல், சூழலியல், நன்னீர் வளம், இன்னைக்கு காலநிலை மாற்றம், இந்த விஷயங்களோட எல்லாம் வந்து தொடர்ந்து வர்றோம். ஆனா முக்கியமான கட்டம் வந்து பேரிடர்கள், ம் கடல் பேரிடர்கள். இந்த கடல் பேரிடர்களுடைய சயின்ஸ் என்ன? ம் அதனுடைய ஈக்காலஜி என்ன? நிலத்துக்கு, கடலுக்கு அது என்ன பண்ணுது? இதையெல்லாம் தாண்டி, ம் இந்த விஷயங்கள் அ இயற்கையை சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களுக்கு வந்து என்ன சிக்கலை ஏற்படுத்துது? ம் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும்போது, ம் சக சமூகங்கள், பிற சமூகங்கள் வந்து இந்த விளிம்பு சமூகங்கள, அடித்தள சமூகங்கள வந்து ம் என்ன மாதிரி கையாள்றாங்க? ம் ஆ இந்த மாதிரி போக போக தேட தேடத்தான் ஒரு கட்டத்தில வந்து சுனாமி ஏற்படுத்திய துயரத்தை விட, சுனாமி ம அ ம மறுகட்டுமானத்தின் துயர் தான் அதான் மிகப்பெரிய பேரிடர் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலுக்கு வரேன். இந்த மாரி ஒரு ஒன் லைனுக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து 10 வருஷம், 15 வருஷம் எடுக்கும். இந்த அனுபவங்களின் பின்னணியில நாம் அத புரிஞ்சுக்கிறோம். ம் இந்த ஒரு ஒரு நெருக்கடி சூழல்ல. ம் இப்படி பல ஒரு கலவையான ஒரு அனுபவம். இந்த கல்லூரி வாழ்க்கையும், இந்த இந்த களத்தில களத்துல கிடைக்கிற வாழ்க்கையும். ஆனா கல்லூரி தராத மிகப்பெரிய அனுபவத்த வந்து களம் எனக்கு தந்தது. நீங்க இப்போ பழவேற்காடு முதல் நீரோடி வர நீங்க பார்த்தீங்கன்னா, கடற்கரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வகை வகையான சூழலியல் கட்டமைப்புகள பத்தி நம்ம பேசுவோம். ஆமா ஆனா, அ பெருங்கடல்கள் இருக்குது. பெருங்கடல் நீரோட்டங்கள் இருக்குது. அதுக்கு அடியில வந்து இமயமலைய விட பெரிய அதிகமான ஆழம் அ இருக்கிற இடங்கள் இருக்குது. அ நெறைய பெருங்கடல் கேனியன்கள் அந்த மாரிலாம் நெறைய விதமான சூழல் அமைவுகள்லாம் இருக்குது.
ஆனா நீங்க கரைக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த கரைக்கடல் வந்து ஒரு பெருங்கடலின் குளம். குளம். சின்ன சின்ன மாற்றங்கள். ம். அங்க போற ஒரு பெரிய நீரோட்டத்தின் ஒரு எதிரொலிப்பாகத்தான் இந்த கரைக்கடல் நீரோட்டம் வரும். ம். இந்த நீரோட்டம் உலகத்துல இருக்கிற மொத்த பெருங்கடல் நீரோட்டங்களோட அதனுடைய ஒரு 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 உப விளைவாக ம். இந்த கரைக்கடல் நீரோட்டம் இருக்கு. இந்த கரைக்கடல் நீரோட்டம் தான் சத்துக்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணுது. ம். கடல் கடலாக உயிர்ப்போடு இயங்குவதற்கு அடிப்படையா இருக்குது. ம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்ல தண்ணி கடல்ல வந்து சேர்றது. சேர்றது. போனா போ அப்படின்னு பிச்சை போடுறதில்ல கடலுக்கு. ஆமா. மொத்த தண்ணியும் கடல் குடுத்தது. வீணா போதே! நல்ல ம். தண்ணி வீணா இந்த போதே! கூவுதல் இருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த கடல்ல இது இது நதிநீர் கடலில் வீணாய் கலக்கிறதுங்கிற அந்த கூச்சல் தான் என்ன வந்து இப்படி சொல்ல வச்சது. ம். ம். அ கடலில் இருந்து புறப்படுகிறது நதி நதி. அப்படிங்கிற. நீ கடலுக்கு குடுக்கறதில்ல. கடல் உனக்கு உனக்கு குடுக்குது. குடுக்குது. கடல் உனக்கு குடுக்குது. இந்த சைக்கிள் இந்த 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 நீரியல் சுழற்சி நிலை பெற வேண்டும். ம். அதுல ஒரு சீர்மை வேணும். இன்னைக்கு இருக்கிற சூழலியல் சிக்கலோ, ம். காலநிலை சிதைவோ, ம். அ எல்லா சிக்கல்களும் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ம். கடலுக்கு போக வேண்டிய தண்ணி சரியா போயிட்டு இருந்தா, ம். கடல் இப்படி கோவப்பட்டிருக்காது. ஆமா. இப்படி சிரமப்பட்டிருக்காது. இன்னைக்கு கழிமுகங்கள் எல்லாம் குப்பை தொட்டிகளா மாறிட்டு இருக்கு. ம். அ இந்த நல்ல தண்ணி கடல்ல வந்து சேரும்போது, சத்துகள் வந்து சேரும். ம். கடல் ரொம்ப பெருசு. ம். ஒரு 70, 72 விழுக்காடு. விழுக்காடு வந்து கடல் பரப்பே இருக்குது. ம். நீங்க அளவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சராசரி ஆழமே 3 கிலோமீட்டர். ம். ம். கடலின் சராசரி ஆழம். 3 அப்ப அந்த கடலின் மொத்த பரப்ப 3 கிலோமீட்டர் கொண்டு நீங்க பெருக்குனீங்கன்னா, அவ்வளவு அளவு வந்து ஆமா. அந்த தண்ணி இருக்கு. ம். ஆனா, எல்லா தண்ணீலயும் மீன் விளையாது. மீன் விளையணும்னா, கடற்கரை பகுதியில தான் அந்த மீன் விளையணும். ஆ. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு அறிவியல், ஒரு உயிரியல் மாணவனாக இருப்பது, அந்த ஒரு ஆய்வு புலம். கூட்டல் ஒரு கடற்கரை மாணவனாக, ஒரு கடற்கரை கடற்கரை. இளைஞனாக இருக்கிறது. அ பிளஸ்ஸு கடற்கரையில போய் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷன். ம். இந்த 3ம் சேர்ந்து அ சில சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இப்ப இருக்கிறோம். நீங்க உங்க முனைவர் பட்டத்துல வந்து கழிவெளி, கழிமுகத்த வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. முனைவர் பட்டத்துல நீங்க அத ஆய்வு பண்ணும்பொழுது, ஒரு அறிவியல் மாணவனாக கழிமுகத்த பார்க்கறதுக்கும், ஒரு மீனவனுடைய பார்வையில, கடலோடியுடைய பார்வையில கழிமுகத்தினுடைய இதுக்கும் ஒற்றுமை எங்கேயாவது இருக்கா? இல்ல அத விட கம்ப்ளீட்லி வேறயா அது? அத விட நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அந்த அந்த அறிவியல் அறிவையும், இந்த மீனவர்களுடைய அறிவையும் வந்து நான் வந்து இன்டகிரேட் பண்றேன். ம். உதாரணமா, பக்கிங்ஹாம் கால்வாய போய் பார்க்குறேன். ஆமா. ஏவிஎம் கால்வாய பார்க்குறேன். அ அதோட சேர்ந்து இருக்கிற இந்த கழிமுகங்கள்ல இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதார விஷயங்கள பார்க்குறேன். எல்லாருமே நெனச்சிட்டு இருக்காங்க, ஒரு கடல் தன்னால மீன உற்பத்தி பண்ணுது அப்படின்னு. இந்த கழிமுகங்கள்ல தான் பெரும்பாலான மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. ம். உதாரணமா அந்த ப்ரான்னு சொல்ற இறால் இருக்கு பாருங்க. அது இனப்பெருக்கம் செய்யணும்னா கழிமுகம் வேணும். ம். நீங்க கழிமுக வாசல்கள ஒட்டுமொத்தமா அடைச்சிட்டீங்கன்னா, அங்க இறால் வந்து உற்பத்தி ஆகாது. அ அது மட்டும் இல்லாம, கழிமுகத்தை சார்ந்தே வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய மீனவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு திடகாத்திரமான மீனவர் வந்து ஆழ்கடலுக்கு போகலாம். ம். எந்த காலநிலையிலயும் கடலுக்கு போகலாம். ம். அ ஆனா வந்து ஒரு முதியவருக்கு வந்து ஒரு ஒரு கழிமுகம் வந்து ஒரு பென்ஷன் ஃபண்ட் மாதிரி. ம். எந்த நேரம் போய்க்கலாம். அ அது மாதிரி சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அலையாத்திகள் இருக்கிற இடங்கள், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாறைகள் சூழ்ந்த பகுதிகள். இந்த எறா அந்த மாரி தேவருது. ஆமாமா. இயற்கையாகவே மீன்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அப்போ அ முதியவர்கள் அங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு அதுல வந்து வசதி இருக்கும். கரமடிய பத்தி பேசுவோமே. ம். அ பொதுவாக கழிமுகங்கள் இருக்கக்கூடிய கரைக்கடல் பகுதிகள்ல வந்து மீன் அதிகமா இருக்கும். ம். நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க உங்களுடைய பயணங்கள கவனிச்சிருப்பீங்க. பழவேற்காடு முதல் நீரோடி வர எத்தன ஆறு கடல்ல வந்து சேருது. ம். இதுல வந்து மழைக்காலத்துல வந்து எவ்வளோ வெள்ளம் வந்து வந்து சேருது. இந்த பருவமழை காலத்துக்கும், அ கடல்ல கிடைக்கக்கூடிய கரைக்கடல்ல கிடைக்கக்கூடிய மீன் அறுவடைக்கும் ஒரு நேருக்கு நேரான ஒரு உறவு இருக்கு. ம். இது மீனவர்களுக்கு தெரியும். ம். ஒரு ஒரு சீசன்ல இந்த மழை வந்தா, மழை தாண்டி அதிகமான அறுவடை இருக்கும். அ அதனால இது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். ம். கழிமுகத்துக்கு ஒரு டைனாமிக்ஸ் இருக்கு. ம். கழிமுகத்தின் இயக்கம். ம்.
அது வந்து சூரியனுடைய அந்த பூமியுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி. இந்த 2யும் பொறுத்து அ நீங்க கடல்ல வந்து கடல் ஏற்றவற்றா இருக்கும். ம். அப்ப கடல் அது கழிமுகம் அல்லது ஆறு கடல்ல இணையக்கூடிய பகுதிகள்ல வந்து இந்த ஏற்றவற்றத்தை பொறுத்து கடல் நீர் வந்து உள்ள வந்து வெளிய வெளியே போகும். இதுல வந்து நீங்க ஒரு மிக்ஸிங்க பார்ப்பீங்க. ம். ஒரு 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 சீர்மை. ஒரு ம். ஒரு காலந்தோறும் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வந்து சிறு அந்த பொழுது, தண்ணி வந்து பெரும்பொழுது மாரி தினமும் ஒரு மாற்றம் ஆ. இருக்கு. பெருமாற்றம் ஒண்ணு இருக்கு ஆமாமா, கடல்லயும். ஆமாமா. நீங்க அந்த பெரும்பொழுதும், சிறுபொழுதும் கரெக்ட்டான அந்த சொல்ல நீங்க பயன்படுத்துனீங்க. ஆண்டுக்கான பருவ கால பருவம். சுழற்சிகள் இருக்கு. ம். ஒரு நாளுக்கான சுழற்சி, நீர் சுழற்சியும் அதேதான். நீர் சுழற்சி இருக்கு. இந்த மாரி ஏறி இறங்கும்போது, கடல்லிருந்து நதிக்கும், நதியிலிருந்து கடலுக்குமான போக்குவரத்து நடைபெறுகிறது. ம். சத்துகள் வந்து கடல்ல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல நீங்க 3 வகையான உயிரினங்கள பார்ப்பீங்க. ஆற்றுக்கே உரித்தான உயிரினங்கள் இருக்கும். கடலுக்கே உரித்தான உயிரினங்கள் இருக்கும். அப்புறம் கடல்லயும் இல்லாத, ஆத்துலயும் இல்லாத தனித்துவமான உயிரினங்கள் இருக்கும். ம். இத வந்து நீங்க வந்து அ டிரான்சியன்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவீங்க. ம். மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவீங்க. குறிப்பிட்ட காலத்துல கழிமுகத்துல வந்து எந்த இடத்துல முட்டை போட்டா குஞ்சு பொரிச்சு பத்திரமா அது வளர்ந்து திரும்ப கடலுக்கு வந்து சேரும் அப்படின்னு அந்த இடங்கள வந்து மீன்கள் தேர்வு செய்கின்றன. கொஞ்சம் மீன்கள் வந்து கழிமுகத்தை தாண்டி நீர்வீழ்ச்சிகளுக்கு மேலே ஏறி ரொம்ப தூரத்துக்கு போய் நல்ல தண்ணியில போய் முட்டை போடும். ம். நல்ல தண்ணியில முட்டை போடுற கடல் மீன்கள் இருக்கு. கடல்ல போய் முட்டை போடுற நல்ல தண்ணி மீன்கள் இருக்கு. கோதையாறுல அத நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இந்த பக்கம் வரும்பொழுது. ஆமா. அப்ப இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆண்டுதோறும் நீங்க நடந்துகிட்டே இருக்கு. இப்ப தண்ணீன்னா வெள்ளாமைக்கும் குடி தண்ணிக்கும் மட்டும் இல்ல. இந்த உயிரினங்களுடைய ஒட்டுமொத்தமான இயக்கம், அதனுடைய பருவகால சுழற்சி, இனப்பெருக்கம் எல்லாத்துக்கும் இரை தேடல் எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டம் வந்து ஒ ஒ அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டு கடற்கரைகள்ல இந்த இந்த கழிமுகங்களை எல்லாம் நீங்க கவனிச்சவங்கங்கிற முறையில தான் இந்த ம். உரையாடல் வந்து இன்னும் நம்ம ஒரு ஆர்வமா இந்த உரையாடல வந்து நம்ம நம்ம பண்றோம். இல்ல எத்தன கழிமுகங்கள் இன்னும் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு தண்ணி கடல்ல வந்து சேருது. ம். கடல்ல தண்ணி வந்து கழிமுகங்கள்ல வந்து தங்கி நின்னு கடலுக்கு வந்து சேர்ற காலம் வர, அந்த கழிமுகங்களுடைய அந்த எஸ்சுரைன் ஹெல்த் ஹெல்த். அந்த கழிமுகங்களுடைய ஆரோக்கியத்த வந்து பாதுகாக்க முடியும். அங்க தண்ணி வந்து தேங்கி அது வந்து ஒரு சாக்கடையாக மாறும்போது, அதனுடைய டைனமிக்ஸே மாறிடும். ஆமா. அப்ப இயல்பாக வாழக்கூடிய ஆரோக்கியமான நீர்நிலைகளை தேடி வரக்கூடிய உயிரினங்கள் வந்து அங்க வர்றது நின்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த இந்த மாசுபட்ட சூழல்ல மட்டுமே உயிர்த்திருக்கக்கூடிய உயிரினங்கள் அளவுல அதிகமாயிடும். அது இல்ல. அந்த வகையில அதனுடைய அதனுடைய இயல்பான தன்மை வந்து மாறிடும். அத எத வச்சு நான் கவனிக்கிறேன்னா, இப்போ சென்னையின் அ தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய கழிமுகங்களோ அல்லது பேக் வாட்டர்லயோ உங்களுக்கு தாவரங்கள் நிறைய இருக்கு. இந்த ஹேன்திசிஸ் மாரி இருக்கக்கூடிய ம். தாவரங்கள் நிறைய பார்க்க முடியுது. அ மற்ற இடங்கள்ல தூத்துக்குடியா இருக்கட்டும், இல்ல கன்னியாகுமரியா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல அது காணோம். இப்ப அ, நீங்க சொல்லும்பொழுது அந்த பொல்யூஷனோட சேர்ந்து வாழக்கூடிய தாவரங்கள் கூட ஆ. அதிகரிக்குது. அதுல என்னன்னா, அந்த 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 மயிலிறகு கூட அளவு அதிகமானா அச்சு பிறழ்ந்துரும்னு ஒரு குறள் இருக்கு பார்த்தீங்களா? ம். இது சத்து சுமையேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சத்து சுமையேற்றம். சத்து சுமையேற்றம். தண்ணீல வந்து கொஞ்சம் அளவு சத்து வேணும். அந்த அளவுக்கு மேல சத்து அதிகரிச்சிருச்சுன்னா, ம். இயல்பாக வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது பாதகமாகவும், இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தனித்துவமான உயிரினங்களுக்கு அது சாதகமாகவும் மாறும். ம். அப்போ நீங்க டைவர்சிட்டி. ஹயசின்த்ங்கிறது வந்து ஒரு 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 தாவரம். ம். அது வந்து ஒரு ஒரு இந்த சத்து சுமையேற்றம் இருக்கக்கூடிய யூட்ராஃபிகேஷன் இருக்கிற இடங்கள்ல மட்டும் தான் அது அதிகமா இருக்கும். ம். இது தாவரத்தில் நீங்க கவனிச்சிருப்பீங்க. விலங்கினங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வீடு ஃபிஷஸ், வீடு ஆர்கானிசம்ஸ் அந்த மாரி இருக்கும். கலை உயிரினங்கள் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைம் வீடு ஃபிஷ்ன்னு ஒரு ஆ, வார்த்தைய கேட்கிறேன். ஆமா, ஆமா. ஒரு ஃபிஷ்ஷ எப்ப வீடுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இயல்பான ஒரு சூழலியல் கட்டமைவுல எல்லாரோடையும் ஒத்திசைந்து வாழக்கூடிய உயிரினங்கள வந்து வீடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். ஒரு சண்டியர்ன்னு வச்சுக்கங்களேன். ம். இப்போ உதாரணமா திலேப்பியான்னு ஒரு மீன் இருக்கு. ஆ. அத வந்து நம்ம வீடு ஃபிஷ்ன்னு சொல்றோம். ஆ. ஒரு காலத்துல வந்து அ இது மீன் உணவுக்காக கொண்டு வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு மீனு. ம். இன்னைக்கு அத எப்படி நம்முடைய நீர்நிலைகள்ல இருந்து வெளியேத்துறதுன்னு தெரியாம வந்து நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு தவிர்க்கிறோம். இருக்கோம். ஒரு அளவுக்கு மேல அது அதிகமாகும்போது, அது ஒரு சிக்கலாகுது. இந்த மாரி நெறைய உயிரினங்கள் வந்து கலை உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம். தாவரங்கள் மட்டும் இல்ல, ம். ம். விலங்கினங்கள்லயும் கலை உயிரினங்கள் இருக்கும்.
அப்போ ஒரு ஒரு கழிமுகம். நீங்க கழிமுகத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால ம். நம்ம இத போகும். பேசலாம். ஒரு கழிமுகத்தினுடைய இயல்பான தன்மை என்பது அதனுடைய ஆழம் வந்து குறைவா இருக்கணும். ம். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் தான் இருக்கணும். அந்த மொத்த ஆழத்துல வந்து சூரிய வெளிச்சம் வந்து படணும். கீழ வர பெனட்ரேட் ஆயி போகணும். போகணும். அதுல வந்து இயல்பான மிக்ஸிங் இருக்கணும். ம். ம். நல்ல தண்ணியும், அ உப்பு தண்ணியும் வந்து கலந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சத்துக்கள் எல்லாம் ஒரு ஒரு பருவமழை காலத்துல வரக்கூடிய சத்துக்கள் எல்லாம் படியும். அத நம்ம பொதுவா வந்து வண்டல் படியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ம். அந்த வண்டலோட சேர்ந்து நிறைய தனிமங்கள், சத்து அது அ இனார்கானிக் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்து தனிமங்கள்லாம் அதுல வந்து படியும். இந்த படியிற தனிமங்கள் நீங்க நீங்க ஒரு எஸ்யூரிய வந்து அதனுடைய இயல்புல நீங்க விட்டீங்கன்னா, அது வந்து முதல்ல வந்து அத சேமித்து சேகரம் செய்து வச்சிருக்குது. இந்த தனிமங்கள வந்து திரும்ப வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும் ஒரு பீரியட்ல. அப்ப இந்த மிக்ஸிங் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து மேல வந்து உப்பு தண்ணி அ வந்து அந்த டைடு அந்த கடல் ஏற்றவட்டத்துல வந்து உப்பு தண்ணி வந்தாலும், உப்பு தண்ணி நல்ல தண்ணியோட கனமான தண்ணீங்கிறதுனால, அது ம். இயல்பா வந்து கீழ கீழ நோக்கி போகும். போயிடும். அப்ப நீங்க அந்த இந்த வெப்பத்த பார்த்தீங்கன்னா, மேல கொஞ்சம் வெப்பமா இருக்கும். கீழ வந்து வெப்பம் குறைவா குறைவா இருக்கும். அப்புறம் இந்த உப்புத்தன்மை வந்து மேல கம்மியா இருக்கும். கீழ வந்து அதிகமா இருக்கும். இருக்கு. இந்த இடங்கள்ல விரும்பி வாழக்கூடிய உயிரினங்கள் கூட இருக்கும். இந்த தண்ணி வந்து டைடல் மிக்ஸிங் எல்லாம் இருக்கும்போது, இயல்பாக கீழ இருக்கிற சத்து வந்து அப்படி எல்லா தண்ணீலயும் வந்து அது பரவி வரும். அப்ப தாவரங்கள் வளர்றதுக்கு வசதியா இருக்கும். அந்த சின்ன சின்ன பாசிகள், தாவரங்கள சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள். அத சாப்பிடக்கூடிய பறவைகள் மத்தது. மீன்கள், சின்ன மீன்கள சாப்பிடக்கூடிய பெரிய மீன்கள், பறவைகள், பாம்புகள், தவளை இந்த மாரி பலவிதமான உயிரினங்கள் எல்லாம் அதுல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அங்க மணல் தோண்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அங்க கிணறு தோண்டுவாங்க. இந்த இந்த தேங்காப்பட்டினம் அ கழிமுகத்துல எல்லாம் 8 மீட்டர் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜிபிஎஸும், எக்கோ சவுண்டரும் பயன்படுத்தி வந்து அதுல வந்து நான் அந்த அந்த ஆழத்த வந்து பண்ணியிருக்கேன். அந்த கழிமுக வாயிலிருந்து மவுத் ஆஃப் எஸ்சுவரியிலிருந்து ஹெட் ஆஃப் எஸ்சுவரி வர ம். மங்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வர ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 6 கிலோமீட்டர் தூரத்துல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சாண்ட் மைனிங் மாஃபியா வேலை செய்துட்டு இருக்குதோ, அந்த இடங்கள்ல எல்லாம் நெறைய ஆழம் இருக்கும். ம். அ இந்த ஆழம் வந்ததுமே, இந்த டைடல் மிக்ஸிங்ல வந்து வரக்கூடிய கடல் தண்ணி வந்து அது ஹெவிங்கிறதுனால கீழ போயிடும். ம். ம். கீழ போய் என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு ஆறு ஓடுற இடத்துல வந்து ஆறு வற்றி போனாலும் அத தோண்டி அதுல மணற்கேணி இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் பழைய கதை. ம். இத இப்போ தோண்டிட்டீங்கன்னா, இந்த உப்பு தண்ணி வந்து கீழ வந்துரும். கீழ வர்ற உப்பு தண்ணி என்ன என்ன பண்ணும்னா, அந்த ஆத்தோட 2 பக்கத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் பரவி பறவை. போகும். அப்ப இயல்பா கிடைக்கிற நல்ல தண்ணி கூட, அந்த ஆத்தோரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது கிடைக்காது. ம். அது கம்ப்ளீட்டா சலைனைஸ் ஆயிரும். ம். ம். உப்பா மாறிடும். அதுதான் இந்த ஆத்துக்கு நேர்ந்த ஒரு விபத்து. ம். அப்ப இயல்பா நல்ல தண்ணி, உப்பு தண்ணி எல்லாம் கலந்து போயிட்டே இருக்கிற காலம் வரை அந்த எஸ்சுவரி வந்து ஆரோக்கியமா இருக்கும். ம். அந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான அ கழிமுகங்களுக்கு இல்ல. அது இப்ப கொட்டலை நீங்க சொல்லும்போது எனக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, படிச்சதெல்லாம் கடந்து, ஒரு நிலமற்ற விவசாயிய எப்படி நம்ம கவனிக்க தவறுறோமோ, அப்போ கடலுக்கு போகக்கூடியவங்களே ஒ ஒரு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமற்றதா இருக்கு. அப்ப அது அந்த கடலோடியா இருக்கிறவங்களுக்கு சில கட்டமைப்புகள் தேவைப்படுது. வல்லமோ, ஷிப்பிங் சார்ந்த ஆமா, ஆமா, நீங்க சொன்ன மாரி வெறும் கையோட போயிட்டு கடல நம்பி வரக்கூடிய முதியவர்களுக்கோ, பெண்களுக்கோ, அவர்களுக்கு துணையா இருக்கக்கூடியதா தான் இப்ப எனக்கு எஸ்டோரி மைண்ட்ல படுது. ஆமா. ஒரு ஒரு கடல்ன்ற ஒரு பெரும் பரப்புல ஆட்சி செய்யக்கூடிய கடலோடிகளிலே கூட, இவர்கள் ஒரு நிலமற்ற விவசாயிகள் மாரி என் மைண்ட்ல இப்ப தோணுது. அது சரியா தப்பான்னு கூட இல்ல, இல்ல. தெரியல. நீங்க சரியான புள்ளியில தான் வர்றீங்க. அ, அதாவது நம்ம இப்போ வந்து உரிமை ம், அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ம். ஒன்று வந்து இயற்கை வளங்களின் மீதான திணைக்குடிகளுடைய உரிமை. ஒரு அத வந்து நம்ம காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமன் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து பொது வளங்கள் சொத்து. அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் உரிமைப்பட்டது. ஆனா அந்த அந்த வளங்கள நீங்க வந்து அறுவடை செய்ய வேண்டுமென்றால், உங்களுக்கு வந்து அதற்கான கருவிகள் இருக்கணும். அந்த ம், கருவிகளின் மீதான உரிமை உங்களுக்கு இருக்கணும். ம், ம், உங்களுக்கு அந்த அ கலன்களோ, மீன்பிடி கருவிகளோ இருந்தா தான் நீங்க போய் மீன் பிடிக்க முடியும். 2வது உரிமை. ம். அ கடலின் மீதான உரிமை, கருவிகளின் ம், மீதான உரிமை, 3வது வந்து சந்தையின் மீதான உரிமை. ம், ம், அப்படின்னு நம்ம நம்ம சொல்லி வரும்போது, இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒண்ணு இந்த பொது சொத்து வளங்கள் வந்து அ சேதமாகி இருக்கிறது, மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து அவனுக்கான உத்தரவாதம் இல்ல இன்னைக்கு.
ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட மீன் வரும் அப்படிங்கிற ஒரு சீர்மையோ ஒரு ம். ஒழுங்குமுறையோ இன்றைக்கு இல்லாம போயிடுச்சு. ம். ஏன்னா மழையில சீர்மை இல்ல. தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கான உறுதிப்பாடு எதுவுமே கிடையாது. ம். ம். காலநிலை மாற்றம்ங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இந்த நீரோட்டங்கள்ல வந்து சீர்மை இல்ல. ம். இப்ப இந்த மாரி ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒழுங்கற்ற ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம்ல. ஒழுங்கின்மையின் ஒழுங்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ இந்த மீன்பிடி முறைகள் வந்து தலைகீழா மாறிடுச்சு. ம். நெறைய பணம் நீங்க முதலீடு பண்ணி, பெரிய கருவிகள், பெரிய கலன்கள் இருந்தா மட்டும் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லும்போது, ம். ஒரு மீனவன் வந்து உரிமையற்ற மீனவனா மாறிடுறான். மாறிடலாம். அப்போ இது வந்து நீங்க ஆத்தோடயே நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ம். ம். ஒட்டுமொத்த கடல்லயும் அவன் மீன் பிடிக்கிறது இல்ல. கரைக்கடல்ல தான் மீன் பிடிக்கிறான். அவனுக்கு மீன் கிடைக்கணும்னா, தண்ணி வந்து கடல்ல வந்து சேரணும். சரி. அது சுத்தமான தண்ணியாவும் இருக்கணும். அப்போ நல்ல தண்ணிய குடுக்கறதுக்கு பதிலா கழிவ கடல்ல குடுத்துட்டு இருக்கிறோம். கரைக்கடல் எல்லாம் கழிவாக மாறுது. பிளாஸ்டிக் கிடங்குகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இத நீங்க அலையாத்திகளுக்கு போம்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆமா. எல்லா விதமான கடற்கரை சார்ந்த சூழலியல் கட்டமைப்புகள நீங்க பார்க்குறீங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்ப்பீங்க, அந்த மணற்குன்றுகள் எல்லாம் காணாம போயிருக்கு. ஆமா. மணற்குன்றுகளை கடற்கோள்களிலிருந்து கரையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக மட்டும் இல்லாம, கடற்கரை பகுதியில நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கான வர்றதுக்கான உத்தரவாதமாகவும் நம்ம மணற்குன்றுகள பார்க்கணும். ம். ம். இந்த மணற்குன்றுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த நல்ல தண்ணி சேகரம் வந்து சிறப்பா இருக்கும். ம். ம். இந்த இதுல இந்த சாண்ட் டியூன்ஸ்ல வந்து ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. ஆமா. அது பெர்குலேஷன் ஸ்லோவா இருக்கும்போது அது வேறையா இருக்கும். ஆமா, ஆமா. இது ஒரு பெர்குலேஷன். இதுக்கு மேல வந்து ஒரு வெஜிடேஷன் கவர் இருக்கும். ஸ்லோவா இருக்கும். ஆ பனைத்தலை கருக்குடை நெடுமிடல் தரித்த மாயக்கடுவழி தொகுத்த நெடுவன் குப்பை அப்படின்னு ஒரு ஒரு வரி வரும் இலக்கியத்துல. ஒரு உயரமான பனைமரத்தினுடைய தலை, அந்த கொண்ட மறையிற அளவுக்கு சாண்ட். ஆமா மணல கொண்டு தொகுத்து கொண்டு வருது. மாயக்கடுவழி. ம். மாயமான காற்று. கடும் காற்று. கடுவழி. மாயக்கடுவழி தொகுத்த நெடுவன் குப்பை அப்படின்னு சொல்றது. இந்த இந்த மணல் இப்ப நீங்க அந்த 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 மொத்த பிக்சர நீங்க பாருங்க. ஆமா. விஷுவல் கடற்கரையின் ஆகுது எனக்கு சித்திரம். அப்படியே. கண்ண தொறந்திருந்தாலும் விஷுவல் ஆகுது ஒரு மாதிரி. கடற்கரையின் சித்திரத்த நீங்க எண்ணி பாருங்க. அலையாத்திகள் சிதைஞ்சு போயிடுச்சு. கழிமுகங்கள் சிதைஞ்சு போயிடுச்சு. மணற்குன்று. மணற்குன்றுகள் காணாம போயிடுச்சு. அப்போ அரணாகவும், அ ஒ அது துணையாகவும் இருக்கக்கூடிய அந்த இயற்கையில இருக்கக்கூடிய அந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு சமூகம் இருக்குது. ம். ம். அப்போ வாழ்ற இடத்திலே அந்த சமூகம் வந்து அகதியா மாறிடுது. ம். ம். வாழிடத்தில் அகதி. ஆமா, இது ஒரு ஆமா. வாழ்ற வாசகம். இடத்திலேயே அந்த கண்டிப்பா. சமூகம் வந்து அகதியாயிரும். கண்டிப்பா. நீங்க வந்து அங்கேயே தான் உட்கார வேணும்னா, அங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? ம். ம். சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிலம் தந்து கொண்டிருந்தது உங்களுக்கு. ம். ம். அந்த உத்தரவாதத்த தந்துட்டு இருந்தது. ஒரு திணைக்குடி வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஒரு ஆகப்பெரும் விஷயம் அதுதான். நாளைய பத்தின கவலை இல்லாம, ஒரு கடற்குடி வந்து மணல் குன்றுக்கு மேல தலைய அது அது தலைக்கு கை வச்சு தூங்குறான் அப்படின்னு ஒரு ஒரு வரி இருக்கு. ஆமா. அ ஏன்னா, அவனுடைய வங்கி கடல். அந்த கடல் நாளைக்கு அவனுக்கு சோறு போடுங்கிற உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள ஒரு 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 லார்ஜர் ரியாலிட்டி. ம். ம். இந்த ஒரு ஒரு பின்னணியில தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். எல்லா திணைகளுக்கும் போறீங்கங்கிற முறையில வந்து நீங்க அத கவனிச்சிருப்பீங்க. ம். கிட்டத்தட்ட எல்லா திணைகளுமே திணை அகதிகளின் ஆமா. இருப்பிடமா ம். மாறிக்கிட்டே இருக்கு. ம். ம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம திரும்பி என்ன ஆயிடுதுன்னா, திணை சார்ந்தும் சரி, இயற்கை சார்ந்து பேசுறவங்களும், அந்த ஈக்காலஜி ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒண்ணு மனிதன டாமினன்ட் ஆக்கிடுறாங்க. இல்லன்னா மனிதனை ஏலியனேட் பண்ணிடுறாங்க. சூழல் காக்கிறவங்க கூட மனிதனை பிரிச்சுட்டா சூழல் நல்லா இருக்குங்கிற ஒரு பார்வை. காட்டுலயும் அது இருக்கு, மலையிலயும் அது இருக்கு. தண்ணியிலயும் இப்போ அம் க கடல் சார்ந்து இயங்கக்கூடியவங்கள்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, இவர்கள அங்கருந்து பிரிச்சுட்டாக்கா அந்த ஈக்கோசிஸ்டம் நல்லா இருக்குன்ற யா, மாரி. யா. அப்போ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ப இப்ப அடுத்து போனோம்னா, இந்த இந்த கடல்வாடிகள் அல்லது இந்த மக்கள் இத விட்டு ஏலியனேட் ஆகும் பொழுது, இது எப்படி ஒரு பெருநிறுவனங்கள் கையில சிக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸா மாறுங்கிற அந்த ஷிஃப்ட் வந்து நீங்க கவனிச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னதான் நம்ம திணை மக்கள் வாழ்வியல்னாலும், இதனுடைய அரசியலோட லார்ஜர் கான்டெக்ஸ்ட்ன்னு பார்க்கும்போது, அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அல்லது பெரும் பொருளாதாரத்துக்காக இயங்கக்கூடிய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மாடல் ஆஃப் எக்கனாமியும், இத பத்தியும் நீங்க தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது. இந்த மக்கள் ஏலியனேட் ஆகும்பொழுது, இதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சக்திகளா எப்படி உருமாறி இருக்கிறாங்க? யார் யாரெல்லாம் அதில இருக்காங்க? அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆ பேசலாம் தோணுது. இப்ப நாம வந்து இந்த கடல் மையம், நிலம் விளிம்பு
அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை வருது பார்த்தீங்களா? ம். நீங்க ஒரு ஒரு நாம வந்து இன்னைக்கு நாம வந்து கார்ப்பரேட்டுடைய கண்களால தான் எல்லாத்தையும் பார்க்க பார்க்கலாம். தொடங்கியிருக்கோம். ம். கார்ப்பரேட் ஒரு கான்செப்ட்ட சொல்லுது. ம். இப்படி ம். இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் ம். அப்படின்னு அது சொல்லுது. ஆ கார்ப்பரேட்டுகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த குறிப்பிட்ட விதமா பேசுறாங்க? மீடியா வழியாகவும், அ பல அ பல வகைகள்லயும் அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க சொன்ன மாரி 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அ அ ஹியூமன் சென்ட்ரிக் அப்படின்னு பார்ப்போம். ம். அ மனித மைய பார்வை அப்படிங்கிறது. ம். இந்த நிலமைய பார்வை, நகர்மைய பார்வை அதனுடைய ஒரு நீட்சியாக அல்லது அதனுடைய ஒரு ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக நாம வந்து இந்த மனித மைய பார்வைய வந்து பார்க்குறோம். அ 2மே ஆபத்தானதுதான். ஒண்ணு வந்து இந்த வணிக மைய பார்வை இருக்குல்ல, இந்த பெருவணிக மைய பார்வை. ம். ம். அ கார்ப்பரேட்டுக்கு நான் அந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன். ம். பெருவணிக மைய பார்வை அப்படின்னு. ம். இந்த உலகளாவிய பெருவணிக வலைப்பின்னலுக்குள்ள எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துரணும் அப்படிங்கிறது. அப்போ நாம வந்து ஒரு காலனிய காலத்திலிருந்து நாம விடுபட்டு விட்டோம். ஒரு சுதந்திரமான நாட்டுல வாழ்றோம் அப்படின்னு நாமெல்லாம் நம்பிட்டு இருக்கும்போது, ஒரு மறுகாலனியம் வந்து இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு. ம். ம். கார்ப்பரேட்டுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தூரத்துல இருந்துகிட்டே ரிமோட்டா எல்லாத்தையும் வந்து அவங்களால வந்து ஆப்பரேட் பண்ண முடியுது. ம். அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட வந்து நம்ம நிலத்துல வந்து உற்பத்தி பண்ண முடியுது. மிக ம். குறைவான கூலி, மிக எளிதான சட்டங்கள், அ அ அ மட்டுமீறிய சலுகைகள் எல்லாத்தையும் குடுத்து, இங்க ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ட வந்து அங்க கொண்டு போறது. இந்த புரொடக்ஷன் இந்த உற்பத்தி நடக்கும்போது உருவாகக்கூடிய கழிவுகள் எல்லாமே இந்த நாட்டுல வந்து எஞ்சி நிற்கும். ம். ம். அப்போ இன்னைக்கு உலக அளவுல வந்து காலநிலை மாற்றத்துக்கு காரணமே அ கிழக்குலக நாடுகள் தான். அல்லது ம். தென்கோள நாடுகள் தான். ம். அப்படின்னு நம்ப அவங்க அவங்க பேசும்போது, ம். அ இங்க அதிகமான பவர் எதுக்கு கன்சியூம் ஆகுதுன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான். ப்ரொடியூஸ் பண்றலாம். அதிகமான கழிவு ஏன் உற்பத்தி ஆகுதுன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அதிகமான தண்ணி எதுக்காக பயன்படுது அப்படின்னா, போகுது அப்படின்னா, நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறதுன்னா, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட வந்து செய்றதுக்காக. இது ஒரு பெரிய ஒரு 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 வலைப்பின்னல். ம். அ பிரிஞ்சு வெளிய போக முடியாத வலைப்பின்னல். ஒரே நேரத்தில வந்து நாம 2 விதமான ஃபோர்ஸஸ்க்கு எதிராக நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. ம். 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 ஒண்ணு வந்து இந்த மனித மைய பார்வை அப்படிங்கிறது. இந்த நிலமைய பார்வை, அ நகர்மைய பார்வை. நகர்மைய பார்வைன்னு சொல்லும்போது காந்திய கான்செப்ட்டுக்கு நம்ம வர்றோம். ம். ம். ஒரு நாட்ல வந்து நகரங்கள் மட்டும் வளர்வது என்பது அழகு. பெட்டிகள எல்லாம் விட்டுட்டு எந்திரம் மட்டும் ஓடிட்டு இருக்கிற மாரி ம். ம். அப்படின்னு காந்தி யார் சொல்வார். சொல்றாரு? நகரங்கள் விரிவாவது என்பது கிராமங்கள் இல்லாமல் ஆவது. ம். 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 ஆனா ஆனா உணவு உற்பத்தி என்பது கிராமம் சார்ந்து தான் அந்த இருக்கு. உற்பத்தி இருக்குது. இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு இவ்வளவு உணவ வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ம். அதற்கான நிலம் இல்லாம, குறைந்த அளவு நிலத்துல, குறைந்த காலத்துல ம். அதிகமான உணவை உற்பத்தி செய்வது எப்படிங்கிற மாயாஜாலங்கள எல்லாம் நெறைய பேர்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ம். மண்ண ஒரு 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 பொருள எப்படி எவ்வளவு காலம் எடுத்து அது உற்பத்தி பண்ணுதோ, அதுதான் இயல்பானது. ம். இயற்கையை அதன் இயல்பில் இயங்க விட்டுவிடுவது தான் எல்லோருக்கும் ஆரோக்கியமானது. ம். அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நாம நகர்ந்து வந்து வெளிய போயிட்டே இருக்கிறோம். ம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அ இந்த திணை நிலங்கள்னு சொல்லும்போது குடியிருப்பு மட்டும் இல்ல. ம். வாழ்வாதாரத்தோட சேர்த்து நான் சொல்றேன். ம். ஏன்னா, இந்த திணை நிலத்தில வரும்போது அந்த அந்த குடிமனை அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தியல வந்து சொல்றோம். ஆமா. அதாவது வேலை செய்ற இடமும், வாழ்ற இடமும் வேற 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 இல்ல. இல்ல. வேலை செய்ற காலமும், வாழ்ற காலம்ங்கிறது ஓய்வுங்கிற காலமும் வேற வேற இல்ல. ம். ம். எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கும். ம். அந்த ஒன்றுக்குள் ஒன்றாக அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பது தான் குடிமனை அப்படிங்கிறது. ம். ஹோம்ஸ்டெட் அப்படிங்கிற ம். ஒரு ம். கான்செப்ட். இப்ப மீனவர்கள எடுத்துக்கிட்டா, கடற்கரையிலிருந்து அவர்கள விலக்கி உட்கார வைக்க முடியாது. ம். ம். அவங்களுக்கு வேலை செய்றதுக்கு மட்டும் இல்ல கடல் தேவை. ம். கடலும், கடற்கரையும் வந்து அவங்க வாழ்றதுக்கே தேவை. ம். அடிப்படையா அவங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாவே அத சார்ந்து தான் இருக்கு. ம். இதையே நீங்க ஒவ்வொரு திணை நிலத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். பொருத்தி பார்க்கலாம். அப்போ அ காடு அழிவது வனக்குடிகளால் தான் என்கிற ஒரு பரப்புரை வந்துகிட்டு இருக்கு. ம். அவங்கள
நீங்க சொன்ன மாரி. ம். அவங்கள வெளிய அனுப்பிட்டா காடு பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பிதம். கரெக்ட்டு ஒரு தான். கார்ப்பரேட் கற்பிதம். நாம இதிலிருந்து எப்படி நம்ம விடுபட போறோம்? எப்படி இந்த நிலத்த பாதுகாக்க போறோம்? அப்படிங்கிறது. ம். பெருநகரங்கள்ல கண்கூடா இப்ப மீனவர்கள பார்க்குறோமே, அவர்களுடைய இடத்துலருந்து நகர்த்திட்டாங்க சுத்தமா. இப்போ இப்போ மரம்னு சொன்னாலும் சரி, பெரிய வெசல்ஸா இருந்தாலும் சரி, அத அவங்களுடைய பார்வையில இல்ல. இப்போ எனக்கு பாஸ்கர் சாவே ஒரு விவசாயி நேச்சுரல் ஃபார்மிங் பத்தி எழுதும்போது சொல்லுவாரு. விவசாயியின் கால்கள் தான் வந்து அந்த நிலத்துக்கு மிகச்சிறந்த உரம் அப்படிம்பாரு. விவசாயி கால் பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ம். தூரத்தில தான் நிலம் இருக்கணும். அதுதான் அந்த நிலத்துக்கு ஆகச்சிறந்த உரம் அப்படிம்பாரு. அவர கேட்கும்பொழுது. அது மாதிரி அ மீனவர்களுடைய கால் அங்க தூங்குறாங்களோ, படுத்திருக்காங்களோ, அந்த நீங்க சொன்ன மாரி ஓய்வும், உழைப்பும் பிரிக்க முடியாத ஒரு சமூகம் இல்லையா? அதனால அவங்க ஓய்வா இருக்கிற மாரி நான் பார்க்குற மாரி தெரியல. பேசிட்டே இருக்கிறாங்க, ஒரு வாழ பின்னுறாங்க, இல்ல டீசல் ஏத்துறாங்க, இல்ல தண்ணிய பார்க்குறாங்க, ஆணி அடிக்க ஏதோ ஒரு வேலை. ஆ. ஓய்வுன்னு ஒண்ணு இருக்கிற மாரி தெரியல. கடலுக்கு போனா தான் வேலைன்ற மாரி தெரியல. அப்படி அந்த ஓய்வு அதற்கான சுற்று வேலைகள் இருக்கு இல்லையா? நெறைய தயாரிப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் அத பராமரிக்கிறது இருக்குது. எல்லா வேலையும் சேர்ந்தது தான். எல்லா வேலையும் சேர்ந்து இருக்கும் பொழுது, இவர்கள அந்த நிலத்திலிருந்து தள்ளி வைக்கிறதோ, அல்லது ஏதோ ஒரு வழியில அங்கேருந்து வெளியேத்துறதோ, ஆ முற்றிலுமாக அந்த தொழில விட்டே வெளியேத்துறதுக்கான ஒரு நீட்சியா தான் ஆம், நான் பார்க்குறேன். ஆம். அப்போ நாம வந்து நீங்க அந்த கல்லூரியில நீங்க கத்துக்கிட்ட அறிவியலுக்கும், நீங்க பார்த்த அறிவியலுக்கும், நீங்க களத்துக்கு போகும்போது பார்த்ததுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? ஆமா. அ சூழலியலை தனியாக பேசுவது, ம், ம், திணைக்குடிகளுடைய வாழ்க்கைய பத்தி அவர்களுக்கான சட்டதிட்டங்களை தனியாக பேசுவதுங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய சூது தான். ம், ம், இந்த 2யும் தனித்து பார்க்க முடியாது. அதுல தான் வந்து அந்த அந்த ஹியூமன் சென்ட்ரிக்கா இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் அந்த பாயிண்ட்ல தான் வரேன். ம், ம், மனித மைய பார்வை வந்து ஆபத்தானது. ம், ம். இயற்கையின் பல்வேறு கூறுகளில் ஒன்று மனிதன். நல்லது. நாம வந்து ஒரு வகையில வந்து நாம அதுக்கு மேல நாம இருக்கிறோம். நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய கட்டளைப்படி இயற்கை இயங்க வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது தான், இயற்கையில எவ்வளோ பெரிய சேதங்கள வந்து நம்ம வந்து ம், பார்த்துட்டு இருக்கோம். ம், அதனால எல்லாமே அ ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு நாம வந்து பயிற்றுவிக்கப்படுகிறோம். ம், இது ம், ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ம், ம். இது திணைக்குடிகளுடைய அந்த விழுமிய பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மாறுபடுது. அந்த நீங்க வந்து எந்த மீன எந்த எந்த பருவத்தில பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மீனவனுக்கு தெரியும். ஆமா. அ எந்த பீரியட் வந்து மீன் அறுவடைக்கு உகந்தது அல்ல என்பது தெரியும். எல்லா காலத்துலயும் கடல்ல மீன் இருக்கும். ஆனா எந்த காலத்துல எந்த மீன பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அப்ப வளம் பாதுகாக்கப்படுகிறது. சூழலியல் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை பராமரிக்கப்படுகிறது. அந்த கடற்குடிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்த சேதாரமும் இல்லாம இருக்கு. ம், இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கு. ம், இத வந்து கம்பார்ட்மென்டலைஸ் பண்ணி தனித்தனியா பேசுறதுக்கு முயற்சி பண்றோம்ல, ம். அது ஒரு வன்முறை. வன்முறை. இந்த "சினைக்கயல் மாய்க்கும் துறைவன் கேண்மைன்னு" ஒரு பாடல், நெய்தல் பாடல்ல, ஒரு சினை மீன வந்து பிடிக்க மாட்டான் அவன். எடுத்து மறுபடியும் போட்டுருவான் தண்ணீல அப்படின்னு. அந்த நீங்க வாழ்வியல் அந்த விழுமியங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம எத்திக்ஸ், மொராலிட்டி அந்த மாரி வேல்யூ சிஸ்டம் எல்லாம் அத அத ஒரு வார்த்தையில நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ஒரு மீன தொட்டு பார்த்தா அது வயித்துல முட்டை இருக்குன்னா, அத எடுத்து மறுபடியும் கடல்ல போட்டுற ஆமா. வழக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பதிவாயிருக்கு. இப்போ இருக்குங்க. ம். ஆ ஒரு ஒரு 5, 6 வருஷம் முன்னால, ஆ ஓலைக்குடா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நண்பர் சொன்னார். ம். இந்த சங்கு பூ அப்படின்னு சொல்லுவோம். ம். சங்கு முட்டைகள வந்து ம். ம். அந்த அந்த மாரி ஒரு 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 எக் கேஸ் இருக்கும். ம். அதுக்குள்ள அந்த முட்டைகள வந்து பத்திரப்படுத்தும். ம். ம். அப்போ இந்த சங்கு பிடிக்க போகும்போது, இந்த சங்கு பூ இருந்தா வந்து அந்த சங்க வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ம். இப்பவும் அந்த மாரி தான். இந்த இந்த தண்ணிய வந்து இந்த சுத்து வலை மாதிரி ஒரு வலை பயன்படுத்துவாங்க. ஆமா. நரிக்குண்டுங்கிற ஒரு ஆமா. இடத்துல. பார்த்துருக்கேன். அந்த வலை போட்டுட்டு, அந்த மீன வந்து ஸ்கேர் பண்றதுக்கு, அத 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 வந்து மிரட்டுறதுக்கு, துடுப்ப வந்து தண்ணீல அடிப்பாங்க பொதுவா. ம். அந்த நரிக்குண்டுல வந்து அப்படி தண்ணீல அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு நடைமுறை இருக்கு. ம். அந்த சினை மீன்கள் வந்து அதிர்ந்து செத்து போயிடும். ம். 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 அதனால வந்து அந்த துடுப்ப போட்டு அடிக்க அந்த மாட்டேன். தண்ணிக்கு மேல அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து இத விட பெரிய சயின்ஸ் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு அறநூல் எங்க இருக்கு? இதுக்கு இல்ல. மேல அறமே இல்லையே! இந்த இந்த திணை குடிகள் வந்து அவங்களுடைய இந்த 2000 ஆண்டு அந்த வாழ்க்கைய
அந்த அந்த மதிப்பீடுகளை வாழ்றதுக்கு போராடிட்டு இருக்கான். ம். அந்த மதிப்பீடுகளை கொண்டாடுவது, அந்த கொண்டாடுறது. மதிப்பீடுகளுக்காக வாழ்வது, அது ம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு போராட்டமா மாறியிருக்கு. மாறிடுச்சு. இது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்பட போகிற அழிவுக்கான ஒரு தொடக்கம். ம். அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு காணணும். ம். அதுக்கு ஒரு தீர்வு குடுக்கணும். ம். இல்ல அப்படின்னா, அடுத்த கட்டம் வந்து அந்த பாதிப்பு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பாதிக்கும். ம். ம். இந்த மற்ற திணைகள்லேருந்து நெய்தல் திணைய ஐசோலேட் பண்ணுறதுன்றது கார்ப்பரேட்டு, அரசு சார்ந்த போக்கா இருக்கா? இல்ல சமணத்தல இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களே தங்கள அந்நியப்படுத்திக்கிட்டு, வெறும் நுகர்வுக்கான ஒரு இடமா கடல பார்க்குறாங்களா? மீனவர்களோட சேர்த்து தான் நான் கேட்குறேன் கடல். ஆ நீங்க ஆதிக்குடிகள் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ம். ஆ இயல்பா தண்ணி தான் ஆ இணைப்பான். ம். ம். தண்ணி வந்து உலக பொதுமொழி அப்படின்னு சொல்லுவேன். ஆ உலக பொதுமொழி வந்து வேற எந்த மொழியும் இல்ல. தண்ணி தான் தண்ணி உலக தான். உலக பொதுமொழி. அதுதான் வானத்த, பூமிய, மலைகள, இல்ல. வனங்கள எல்லாத்தையும் நிலத்தடி எல்லாத்தையுமே இணைக்கிறது. நீங்க மேகங்கள் ஓடுற மாதிரி நிலத்துக்கு அடியில தண்ணி ஓடிட்டு இருக்கு. ம். ம். இந்த இத ஆமா. இணைக்கக்கூடியது. இந்த இணைப்பு எப்படி சாத்தியப்பட்டிருக்கு? ம். இத அந்த திணைகள்ல வாழ்ந்த மக்கள் வந்து இந்த தண்ணிக்கு தடை போடல. ம். தண்ணிக்கு தடை போடுற ஒரு கல்ச்சருக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு ம். அரசியலுக்கு வந்திருக்கோம். ம். நாடுகளின் எல்லைகளை சொல்லி, மாநிலங்களின் எல்லைகளை இல்லைன்னு சொல்லி, சொல்லி. அ மேல இருக்கிறவன் கடைமடைக்கு தண்ணி வர விடாதது. இந்த தண்ணிக்கு தடை போடுற ஒரு ஒரு தன்மை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா கேடுகளும் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. ம். தண்ணி வந்து தடையின்றி, தங்கு தடையின்றி அது அது இயல்பா தண்ணி வந்து ஒரு திரவங்கிறதுனால எங்க பள்ளம் இருக்கோ அங்க வந்து இயல்பா போயிரும். தேங்கிறோம். தண்ணி சொல்லக்கூடிய இன்னொரு அருமையான செய்தி வந்து சமத்துவம். சமத்துவம். அதனால தான் கடலுக்கு வந்து இவ்வளோ பெரிய மரியாதை. கடல் வந்து சமத்துவத்த எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கு. அ இந்த இ இ இது இந்த தண்ணி வந்து ஒரு ஒரு திணை நிலத்திலிருந்து இன்னொரு திணை நிலத்திற்கு இயல்பாக பாய்ந்து வரக்கூடிய காலத்துல வந்து சத்துகள் பரிமாறப்பட்டன. ம். காலநிலை இயல்பா இருந்தது. ம். எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய தண்ணி வந்து இயல்பா கிடைக்கும். ம். இந்த தண்ணி வந்து கண்மாய், குளம், ஏரி இந்த மாரி இயல்பா இருக்கிற எல்லா இடங்களையும் நிரப்பி, மீதி இருக்கிற தண்ணி வந்து ம். நீங்க ஒரு 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 கண்மாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மறுகால் பாயறதுக்கு ஒரு ஒரு வசதி இருக்கும். வசதி. அந்த தண்ணி உள்ள வரதுக்கு ஒரு வசதி இருக்கும். இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மாதிரி, ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு நிலத்தில வந்து ஒரு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி எடுத்தீங்கன்னா, அந்த நிலத்தின் இயல்பான அந்த மேடு பள்ளங்களை சார்ந்து, ம். அந்த தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு காலங்கள் இருந்தது. ம். ம். ஆயிரக்கணக்கான ஏரி சென்னை நகரத்துல இருந்திருக்கு. ஆமா. அந்த ஏரிகள் இருந்த இடங்கள் எல்லாம் என்ன ஆச்சுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏரிகள் இருந்த இடங்களுக்கு இடையில வந்து தண்ணீர் பாய்ந்து வருவதற்கான பாதைகள் இருந்தது. ம். இந்த பாதைகளுக்கு என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சதுனால தான் ஒரு டாக்டர் திருப்புகழ் அழகா சொல்லுவாரு. ம். ஷீட் ஃப்ளோ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். ம். 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 ஆ சென்னையில ஏன் வெள்ளம் வருது அப்படின்னா, மழை வந்த உடனே தண்ணி வந்து நிலங்களுக்கு மேல வந்து பாய்ந்து போகத் தொடங்குது அப்படின்னு. ரொம்ப எளிமையான ஒரு 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 கருத்த சொன்னாரு. அங்க இன்னைக்கு வந்து நிலங்களுக்கு இடையில வந்து வரப்புகள் வந்துட்டது, மதில் சுவர்கள் வந்துட்டது. ம். ம். அன்னைக்கு வந்து தண்ணி தங்குதடை இல்லாம எல்லா இடங்களுக்கும் ஈவனா வந்து பரவி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. ம். 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 இப்ப அந்த தங்குதடைகள், கட்டுமானங்கள் எல்லாம் வந்ததுனால, தண்ணி போறதுக்கு பாதை இல்லாம திணறி நிக்குது. ம். ம். அது பெருவெள்ளமாக சேர்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துது. ஆமா. அப்படின்னு ஒரு ஒரு கருத்த சொன்னாரு. நீங்க சொன்னவர் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்தவர் தானே அந்த ஆமா, ஆமா, அரசாங்கத்துக்கு. ஆமா, ஆமா, ஆமா. திருப்புகழ். அது ஒரு ஆமா. பெரிய ஒரு பெரிய ஆவணம் அது. ஆவணம். அத நிறைய நிறைய வேலை செஞ்சிருக்காரு. நடைமுறைப்படுத்தல. ஆ நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப எளிதா சொல்லப்போனா, தண்ணி போயிட்டு இருந்த பாதைகள எல்லாம் மீண்டும் திறந்து விடுங்கன்னு சொல்றது தான் பாதை. இன்னைக்கு நகரம் வந்து மூச்சு திணறி நிக்குது. ஆமா. நீங்க அந்த ஆ கடற்கரையில இருக்கிறவங்கலாம் அகதிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. அந்த ஒக்கி பேரிடர் வந்த காலத்துல வந்து கடலூருக்கு போயிருந்தேன். ம். 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 கடலூர் போயிருந்தேன். தரங்கம்பாடி போயிருந்தேன். ஆ அப்போ வந்து ம். ஆ கடலூர்ல வந்து மீன் இல்லாம போயிடுச்சு. ம். 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 ஏன்னா கடலூர் வந்து தொழிற்பேட்டைகளால வந்து மாசுபட்டு எல்லா ஆறுகளுமே மாசாயிடுச்சு. கடற்கரை அந்த கரைக்கடல்லாம் ஒட்டுமொத்தமா மாசுபட்டிருக்குது. இந்த சூழல்ல வந்து அந்த மீன் அறுவடை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால நெறைய பேர் வந்து இந்த கறிக்கோழி கடை, அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து சின்ன சின்ன வேலை தேடி போறாங்க. ம். ம். அல்லது இந்த மாரி தூரமான இடங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க.
அப்படித்தான் கடலூர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த ஒக்கி பேரிடர்ல கொச்சி கடல்ல லட்சத்தீவு பக்கம் வந்து இறந்து போனது. ம். இந்த இந்த அகதிகள் அ அ உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்தோம். கொஞ்சம் நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு ஆமா. நினைக்கிறேன். அந்த டேம்ல இருந்து. ஆமா. நீங்க அந்த இந்த தண்ணி இந்த தடை எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்க. தொடக்கத்துல வந்து இயல்பாவே எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தது. விளைநிலம், அ வனம், அ மலைப்பகுதிகள், அ அந்தந்த திணையில இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்கவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அங்க கிடைச்சிட்டு இருந்தது. எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும், எந்த விதமான மோதலும் அப்ப இருக்கல. இல்ல. அ இது இந்த தொடக்க இன்னைக்கு மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அ தொழிற்சாலை மயமாதல் அப்படின்னு சொல்லுவோம். அ நிறைய இந்த அக்ரிகல்ச்சரல் புரொடக்ஷன் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக வனத்தின் பகுதிகள வந்து குறைக்கத் தொடங்கணும். ம். அதுக்கு அடுத்தபடியாக துணை நகரங்களை உருவாக்குவதற்காக, தொழில் நகரங்களை உருவாக்குவதற்காக வேளாண் நிலங்களை அ நம்ம இங்க மடைமாற்றினோம். ஆமா. இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணீருடைய கதை இதோட தொடர்போட வருது. ம். ம். வனங்கள் சரியா இருக்கிற வரை சரியா மழை கிடைக்கும். ம். ம். அ மண் அரிமானம் இருக்காது. ம். ஆறு நிறைய தண்ணி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சரியா வந்துட்டு இருக்கும். இது இந்த நவீனப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. இந்த திணைகளுக்கு இடையிலான அந்த ஊடாட்டம் இல்லாம போறது. எல்லா திணை மக்களோடு நெய்தல் திணை மக்கள் கலந்து உறவாடி வாழ்ந்தவர்கள் ம். என்பது ஒரு ஒரு வரலாற்று உண்மை. 2வது அ கடற்குடிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்னைக்கு வந்து மீனவர்கள்ங்கிற ஒரு சொல்லால வந்து குறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். குறிக்க ஆரம்பிக்கணும், சுருக்க ஆரம்பிச்சிருக்கோம். சுருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ம். இது வந்து ஒரு ஒரு அரசியல். ம். இந்த ஒரு ஒரு சொல் அரசியல். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆதிகாலம் தொட்டே அவர்கள் மீன்பிடிக்கிற வேலைய மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா? அப்ப அன்னைக்கு அவங்க யாரா இருந்தாங்க? ம். கப்பல் கட்டுறவங்களா இருந்திருக்காங்க. ம். நில உடைமையாளர்களா இருந்திருக்கிறாங்க. ம். பல தொழில் விற்பனர்களாக இருந்திருக்கிறாங்க. எல்லா திணை மக்களோடும் ஊடாடி வாழ்ந்த சமூகமாக இருந்திருக்கு. ஆமா. அவர்களில் ஒரு பகுதியினர். ஒரு ஒரு சில ஆதாரங்கள்லாம் பார்த்தா மேய்ச்சல் வேலையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆ, கால்நடைகள பராமரிக்கிற வேலையும் மீனவர்கள் வந்து செஞ்சதா ஆமா, ஆமா, இடைக்கால வரலாறுகளே இருக்கு. ஆமா. இப்போ நீங்க ராமேஸ்வரம் தீவுல பாருங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து மீன் பிடிக்கிற வேலை மட்டும் செய்யல. பல வேலைகளில் மீன் பிடிப்பதையும் ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. அது ம். ஒரு பகுதி நேர வேலையாக வச்சிருக்காங்க. அ அதனால அப்படி இருந்த ஒரு சமூகத்த, அதனுடைய அந்த இடத்த குறுக்கி, அவங்கள வந்து கடல் விளிம்பு வர கொண்டு வந்துட்டு, ம். 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 இப்ப இந்த கடல் விளிம்பு எங்களுக்கு தேவைப்படுது, இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு போயிடுங்க. நம்ம சொல்றோம். ஆமா. ஸோ கழிமுகத்தினுடைய சேதம், அ மணற்குன்றுகளுடைய சேதம், கரைக்கடலுடைய மாசுபாடு, இந்த சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய இதே நேரத்தில தான், கரைக்கடல வந்து பல காரணங்களை சொல்லி, பல தேவைகளை சொல்லி, நாட்டின் வளர்ச்சியை சொல்லி, நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க இந்த இடத்துலருந்து விலகி போங்க. அந்த மாதிரி ஒரு வேலைய வந்து செய்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை. ம். அவரவர் பிரச்சனை அவரவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த திணை மக்கள் வந்து துண்டாடப்பட்டிருக்கிறார்கள். ம். இது இந்த நவீனமயத்தின் ஒரு 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 பக்க விளைவாக நான் பார்க்கிறேன். இப்போ அந்த லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ஈக்காலஜிக்குள்ள வரும்போது லார்ஜர் டெர்ம்ஸ். பெரிய பெரிய மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அணு உலையோ, அனல் உலையோ 2மே இது. அப்புறம் குறிப்பா இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறதுக்கு முன்னாடி, இந்த சேறு மேல மனிதனுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த நீர் நீர் மேல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு புயலை சந்திக்கும் போதும், அ அந்த சேறு, மண் அந்த நான் வந்து இவங்க சொல்ற மாரி எல்லா மக்களும் அழுக்குக்குள்ள போனோம்னு கூட சொல்லல. சேரே மண் மீதே மனிதனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. எல்லா நிலக்காரங்களுக்கும் அந்த வெறுப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. கல்வி புலம் உருவாக்குச்சா, அரசியல் உருவாக்குச்சா தெரியல. அது வந்து முழுக்க முழுக்க தரைத்தளமாக பூமியவே நிலப்பரப்பு மொத்தமும் தரைத்தளமா மாத்துற முயற்சியில ஈடுபடுறது, கடலையும் இந்த நீர்வழி பாதைகளையும் எப்படி பாதிக்குது? ஆ இப்போ நீங்க வந்து நாம வந்து ஆறு, ஏரி, குளம், கண்மாய் இந்த மாதிரி சில விஷயங்கள எல்லாம் பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியா வந்து நாம வந்து வெட்லேண்ட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். ம். ஈரநிலம் ஈரநிலம். அப்படின்னு. பொதுவாக இந்த மாரி எல்லா நீர்நிலைகளையும் ஈரநிலம்னு சொல்லலாம் அப்படின்னா கூட, நிறைய சதுப்புகள் இருக்கு பாருங்க. ம். இந்த இந்த சதுப்பு நிலங்கள் வந்து அ ஒரு ஒரு பொதுவெளியின் பார்வையில, பொது புத்தியில இது வந்து அ தேவையில்லாத ஒரு நிலம்.
ம். பிரச்சனைக்குரிய நிலம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ம். இந்த புறம்போக்குங்கிற வார்த்தை கூட ம். அந்த கனெக்டேஷன்ல அந்த அர்த்தத்துல வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க. வெட்டு வேஸ்ட்டா மாத்திருக்காங்க. ஆமா, வேஸ்ட்டை இன்னும் ஆமா, ஆமா. மோசமா மாத்தி. தரிசு நிலம் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறாங்க. ம். அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தரிசு நிலம் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது. எந்த நிலமும் பயனற்ற நிலம் இல்லை. ம். ஒவ்வொரு ஒவ்வொரு வகை நிலமும் ம். அதற்கான தேவையை கொண்டிருக்கிறது. ம். அதற்கான ஒரு பயன்பாட்டை கொண்டிருக்கிறது. ம். அந்த பயன்பாட்டை வந்து நாம வந்து ஒரு நிறக்கண்ணாடியோட பார்க்கும்போது அது ஒரு வேஸ்ட்லேண்டா உங்களுக்கு தெரியும். ம். இதுதான் இந்த சேற்று நிலத்தை பொறுத்தவரை. இந்த சேற்று நிலத்தினுடைய டைனமிக்ஸ் அப்படி அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா. ம். இன்னைக்கு வந்து தரை அதனுடைய இயல்போடு இயங்க வேண்டுமென்றால் இந்த ஈர நிலங்கள் நீடிக்க வேண்டும். ம். ம். இந்த ஈர நிலங்கள் இருக்கிற காலம் வரை தான் ம். அந்த தண்ணியை வந்து ரீசார்ஜ் பண்ணும். ம். டிஸ்சார்ஜ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறதுன்னெலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த தண்ணியை வந்து தேக்கி வைத்திருப்பது, நிலத்தடி நீரை புத்தாக்கம் செய்வது, ம். ரீசார்ஜிங் கிரவுண்ட் வாட்டர். இந்த விஷயத்தை எல்லாம் இது வந்து அமைதியாக வந்து இந்த இந்த ஈர நிலங்கள் வந்து வெட்லேண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கு. ம். இதோட சேர்ந்தது தான் நம்ம அந்த இப்போ அது வந்து ஒரு 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 சேறு, சகதி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம். அதற்கே உரித்தான ஒரு ஈக்காலஜி இருக்கு. அதற்கே உரித்தான ஒரு சூழலியல் இருக்கு. ம். இப்ப நீங்க வந்து உணவுச் சங்கிலி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் இல்லையா? ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல் என்பது இயற்கையின் நியதி. ஆ கொன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிறது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பழமொழி. ஒன்றை ஒன்று சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. அப்புறம் எல்லாமே அழிந்து திரும்ப வந்து மண்ணுக்கு போய் சேரணும். இந்த மண்ணு வந்து திரும்ப திரும்ப அத வந்து ரீஜெனரேட் பண்ணும். ம். அ ம். ம். இ இ இந்த மண்ணுடைய இந்த வேலையினால தான் உயிர்கள் இருக்கின்றன. இருக்கு. அப்ப இத வந்து தரிசு நிலமா இருந்தாலும் சரி, சேற்று நிலமா இருந்தாலும் சரி, அந்த மண்ணு தான் இந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்கு. இதையெல்லாம் அது வந்து நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. ம். 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 இது வந்து ஒட்டுமொத்த ஒரு ஒரு லார்ஜர் பிக்சர். இந்த ம். பெரிதான இருந்த ஒட்டுமொத்த சித்திரத்துல வந்து அது வந்து ஒரு நீக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு கூறு. ம். இதுக்குள்ள வந்து அது அது வந்து அந்த வேலைய வந்து செஞ்சுகிட்டே இருக்கு. நாம வந்து அத அப்ரிஷியேட் பண்றதில்ல. ம். அது எவ்வளவு மதிப்புள்ள ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதில்ல. அப்போ அதனால தான் நம்ம சொல்றோம், நாம இயற்கையிலிருந்து வெகு தூரம் விலகி வந்து விட்டோம். ம். ம். காட்டிலிருந்து விலகி வந்துட்டோம். ஆமா. கடல்ல இருந்து விலகி வந்துட்டோம். இந்த நமக்கு நெல்லு தருது பார்த்தீங்களா? அந்த சேத்து நிலத்திலிருந்து நம்ம வந்து விலகி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நமக்கு அரிசி வேணும், சாப்பாடு வேணும். அதுவுமே வந்து ஒரு தயார் நிலை உணவு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட், ரெடிமேட் ஃபுட் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து நாம வந்து யோசிக்கிறோம். இன்னைக்கு அ ஒ ஒ ஒ புல்லு மேய்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து குடல் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். ம். விலங்கு உணவை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து குடல் வந்து சரி. நீளம் குறைவா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வகையான உணவை சார்ந்து வாழக்கூடிய உயிரினத்திற்கும் அதனுடைய செரிமான தேவைக்கு தகுந்தவாறு அதனுடைய செரிமான மண்டலம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து இயற்கையில இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு பல பல உயிரினங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு ஆலமரத்தையோ அரச மரத்தையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். அது வந்து ஒரு பெரிய குடும்பம். ம். அது ஒற்றை மரம் அல்ல. அது ம். ஒரு பெரிய குடும்பம். அதை சார்ந்து வேறு தாவரங்கள், வேறு விலங்கினங்கள், உயிரினங்கள் எல்லாம் ஒரு பெரும் குடும்பமா அதுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கு. ம். அப்ப நீங்க சொன்ன அந்த இந்த லார்ஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, மெகா ஸ்ட்ரக்சர்ஸ், ம். பெரும் கட்டுமானங்கள். கடல் விளிம்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, சமவெளி நிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வனங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெருங்கட்டுமானங்கள் வந்து பூமிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தா மாறுது. ம். அது அந்த இயற்கையுடைய இயல்பான அந்த இயங்கு நிலைய, அந்த சீர்நிலைய வந்து பாதிக்குது. ம். ம். ஆ இப்போ ஒரு ஒரு அணை என்ன பண்ணும்? முதல்ல பண்றது வந்து வனத்தின் ஒரு பகுதியை அது கபளீகரம் செய்யும். செய்யும். அத வந்து விழுங்கிரும் முதல் வேலை. 2வது என்ன ஆகும்? ஆ அதுக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதிகள வந்து அது அழிக்கும். அப்ப இவ்வளவு காலம் அந்த வனத்தையும், அந்த 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 சூழலியலையும் சார்ந்து வாழ்ந்த மக்களுடைய வாழிடங்களும், வாழ்வாதாரங்களும் அதுல போயிருது. ம். பெரிய அணைகள் கொண்டு வந்தா தான் நம்முடைய சாகுபடிய பெருக்க முடியும், உணவு உற்பத்திய பெருக்க முடியும் அப்படின்னு ஒரு காலத்துல வந்து நாம வந்து நம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, பெரிய அணைகள வச்சு செய்ற விஷயங்கள எல்லாம் நாம வந்து ஆங்காங்கே சிறு சிறு கட்டுமானங்கள வந்து நம்ம உருவாக்கி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ம். இப்போ நம்ம வந்து ம் மின்சார உற்பத்திக்கு ஒரு இடத்துல மின்சாரத்த உற்பத்தி பண்ணி,
அதை சில 100 கிலோமீட்டர்கள் நீங்கள் கடத்தி கொண்டு போகிற பாதையிலேயே நீங்கள் நிறைய மின்சார சக்தியை வந்து இழக்கிறீங்க. இழக்கிறோம். மின்சக்தியை வந்து இழப்பாகிறது. இதற்கு பதிலாக எங்கே மின்சக்தி தேவையோ அங்கே குறைந்த அளவு மின்சக்தியை மட்டும் அங்கே உற்பத்தி செய்து கொள்வதற்கான எளிமையான முறைகள் இருக்கின்றன. ம். அந்த அந்த உற்பத்தியை அது இந்த பயன்பாட்டை வந்து நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி தான். ம். ம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் சாகுபடி முறை, நீர் பயன்பாடு முறை எல்லாத்த பற்றின பார்வை வந்து இன்னைக்கு அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த பார்வையை வந்து ஒரு பேரடிம் ஷிஃப்ட் மாதிரி தலைகளாயிடுச்சு. ம். இதையெல்லாம் தாண்டி தான் நாம் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வேகமாக இழந்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம நிலத்தை இழக்கிறோம், உணவு உற்பத்தி குறையுது. எல்லாத்தையும் தாண்டி நிலம், நீங்கள் சேற்று நிலம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் புயலை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ம். அதாவது இந்த வங்கக்கடல் பகுதியில் வந்து வெப்பமண்டல புயல்கள், நாம் வெப்பமண்டலத்தில் வாழ்கிறோம். வெப்பமண்டல புயல்களுடைய தன்மை, அதனுடைய கணிக்கும் திறன், இப்போ ஒரு புயல் வந்து எந்த திசையில் போகும், அதனுடைய வீரியம் என்ன, அது எங்கே லேண்ட்ஃபால் ஆகும், எங்கே கரை கிடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு புயலுடைய பயண பாதை, ஒரு புயலுடைய போக்கை வந்து நிலம் தீர்மானிக்கிறது. அது ஈர நிலமாக இருந்தால் அது ஒரு வகையில் வந்து அந்த புயலை வந்து தாக்கம் செலுத்தும். அது கடலாக இருந்தால் ஒரு விதத்தில் தாக்கம் செலுத்தும். இப்போ இந்த இந்த டாக்கா முதல் குமரி முனை வரை இருக்கிற இந்த கடல் விளிம்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்தெந்த ஆறுகள் எந்தெந்த இடங்களில் வந்து சேருதுன்னு பாருங்கள். இந்த சேர்ற தண்ணியெல்லாம் வந்ததுமே உடனடியாக கடலில் வந்து கலந்துராது, முழுமையாக கலந்துராது. வரக்கூடிய அந்த நல்ல தண்ணி வந்து கடலுக்கு மேலே வந்து ஒரு படலமாக கிடக்கும். இந்த இந்த படலம் புயலுடைய போக்கை தீர்மானிக்குது. புயலுடைய நகர்வை வந்து தீர்மானிக்குது. இன்னைக்கு முன்னால மாதிரி வந்து இந்த ஆத்து தண்ணி போதுமான அளவு கடல்ல வந்து சேரல. அதுவும் ஒரு காரணம். வெப்பமண்டல புயல்களுடைய கணிக்க முடியாத போக்குக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாமே அப்படிதான் திணறணும். எக்ஸாம் சொல்லவே முடியலையே, போயிட்டு. ஆமா, முதல்ல வந்து நம்ம ஒக்கி வந்த நேரத்துல வந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு கணிக்க முடியாத புயல் அப்படின்னு ஒக்கியை சொன்னாங்க. ஏன் புயலை கணிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்முடைய டெக்னாலஜியுடைய பலவீனம் அல்ல. நம்ம கிட்ட பக்கா டெக்னாலஜி இருக்கு. 3 நாளுக்கு முன்னால வந்து புயலை கணிக்க முடியும். யூஎஸ்ல எல்லாம் 5 நாளுக்கு முன்னால புயலை கணிக்கிறாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சேத்த நிலத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த புயலை பத்தி பேசுறேன். பொதுவாக ஒரு புயல் வந்து கரை கடக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம புயலுடைய சேதமா பார்க்குறோம். அது கடல்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு புயல் வரும்போது அது கடலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம். அந்த கீழே இருக்கக்கூடிய சேறு எல்லாமே கடல்ல வந்து கலக்கும். ஒரு பெருமழைக்கு பிறகு கரைக்கடல்ல வந்து மீன் வளம் பெருகுவது போல ஒரு புயலுக்கு பிறகு கடல் வந்து வளம் மிக்கதாக மாறுகிறது. கீழே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இந்த ஒக்கி புயல்ல எல்லாம் நீங்க கடலை புகைப்படங்கள்ல வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க கருஞ்சாம்பல் நிறத்துல இருந்தது. ஆமா, அது நிறைய மனித உயிர்களை வந்து கொண்டு போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் கதை, ஒரு பக்கம் இருக்கிற கதை. மறுபுறம் கடல் வந்து வளமாயிடும். அப்வெல்லிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா புயல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர். இது மாதிரி ஒரு 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 சமவெளி நிலத்துல எங்கெல்லாம் தண்ணி பறந்து கிடக்குது, எவ்வளவு நீர்ப்பரப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த இடத்தினுடைய அந்த கிளைமேட்டு மாறும். மைக்ரோ கிளைமேட்டுங்கிற ஒரு சொல்ல கூட பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து உற்று கவனிக்கிறது இல்லை. இந்த இயற்கை நிகழ்வுகளை மனிதனுக்கு எதிராக மாற்றுற ஒரு முறை இருக்கு இல்லையா? அது நியூஸ் சேனலாக இருக்கலாம், கார்பரேட்டாக இருக்கலாம், இல்லை அகாடமிக்காக கூட இருக்கலாம். புயலையோ, இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது பெருமழைக்கு பின்னான விளைச்சல், புயலுக்கு பின்னான டைனமிக்ஸில் இருக்கிற பேலன்ஸ், இதெல்லாம் சமீப காலங்களில் மழையினாலே மனிதனுக்கு மனித வேலைக்கு செல்வது வந்து தடையாக பண்ணக்கூடிய ஒரு செயலாக நியூஸ் பார்க்கும்போது அப்படி தான் சித்தரிக்கிறாங்க. சென்னை போன்ற நகரங்களில் வந்து காலை முதல் மாலை வரை அந்த 8 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத மழையை எதிர்பார்க்குறாங்க. ஒரு பருவமழை என்பது நீண்ட காலம் இப்போ இருந்த காலம் எங்கள் வயசுக்கே தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய சந்திச்சிருப்பாங்க. எங்களுக்கே பள்ளி காலத்தில் 7 நாள் 8 நாள் 9 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சாலும் பெருசாக தெரியாது. இன்றைக்கி ஒரு 7 மணி நேரம் பெஞ்சால் கூட அதை சித்தரிக்கிற விதம், அந்த நரேஷன் வந்து பெரும்பாலும் மித்தாக இருக்குது அப்படின்றது நான் கவனிச்சிருக்கேன்.
இந்த இயற்கை நிகழ்வுகளை நரேட் பண்ணுற விதமே ஒரு மித்து. அதில் போதிய அறிவோ அனுபவமோ இல்லாமல் மக்களுக்கு வந்து அந்த மீடியா அட்டென்ஷன் ஒரு ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி மீடியா ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை கவனிக்கிறேன். செய்தியை வந்து ஒரு நொறுக்குத்தீனி மாதிரி ம் ஒரு என்டர்டெய்னராக ம் அல்ல ஒரு பரபரப்பு இந்த மாதிரி ஒரு லெவலில் பார்த்துட்டு இருக்காங்க. ம் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக ம் இன்னைக்கு வந்து புயல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ம் புயல்களை வந்து கணிக்க முடியல. அது மட்டும் இல்லை, மழைப்போக்குகள் வந்து மாறி இருக்கு. ம் இப்போ எல்னினோ லானினா ம் அப்படின்னு 2 ஃபினாமினனை வந்து சொல்கிறோம். ஆமாம் உலக கடல்கள் எல்லாமே ஒற்றை நீர்ப்பரப்பு தான். ஆமாம் அது எவ்வளவு பெரிய பரப்பாக இருந்தாலும் சரி, ஒற்றை நீர்ப்பரப்பு. இப்போ அட்லாண்டிக் கடலில் வந்து தென் அமெரிக்க பகுதியில் வந்து அட்லாண்டிக் கடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம், கடலின் வெப்பநிலை மாற்றம் அஹ், கிழக்காசிய நிலப்பரப்புகளில் ஏற்பட போகிற அந்த மழைப்போக்குகளை வந்து அது மாற்றுது. ஒக்கி புயல் வந்து அதற்கு முந்தின வருடம் நிகழ்ந்த அந்த எல்னினோவுடைய ஒரு விளைவாக நம்ம பார்க்குறோம். ம் அதனால வானமும் சரி, நிலமும் சரி, கடலும் சரி, அது இணைந்து தான் வேலை செய்யுது. ம் ம் ஒரு 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 ஓகே தொடர்ச்சி இருக்கு. தொடர்ச்சி. அதில் வந்து அப்போ தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு கல்வி நிலையங்கள்லையும் இல்லை, களத்தில் இருக்குது. இது ரெண்டும் எங்கேயோ தனித்து நிற்குது இல்லையா, அந்த அகாடமிக்கும் ஃபீல்டும். இப்போ நீங்கள் அதை அந்த இடைவெளியை ஃபில் பண்ண தான் எழுத்து மூலயமாவோ பேச்சு மூலயமாவோ கதையாடல் மூலயமாவோ நம்ம அதை கொண்டு வரதான் சொல்கிறோம் இல்லையா. இதை ஃபில் பண்ண முடியுமா இந்த அகாடமிக்குக்கும் இந்த களத்துக்கும்? இந்த இன்டலெக்ட்ஸும் இந்த ஃபீல்டில் இருக்கிற நாலேஜும் எங்கேயாவது கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கு எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியாமல் தான் இருக்கிறேன். நான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை பதில் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நமக்கான ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு வந்து மீடியாவை வந்து பெருவணிக நிறுவனங்கள் வந்து கையில் வச்சுருக்காங்க. எதை செய்தியாக்குவது, எதை பற்றி அமைதி காப்பது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அது உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வர இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து வாசிப்பு அல்லது வாசகர் வட்டங்கள், விவாதங்கள், இது மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து விவாத பொருளாக எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்னை நகரம் போன்ற பல இடங்களில் வந்து பல நகரங்களில் வந்து தொடர்ந்து வந்து குழுக்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த பெரிய இந்த மீடியா தாக்கத்தை தாண்டி இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக சமீபத்தில் வந்து அறிவியலில் மரபறிவை இணைப்பது குறித்து ஒரு ஒரு தொடர் கருத்தரங்கு வந்து சென்னையில் எத்திராஜ் கல்லூரியில் நடத்தினாங்க. அதில் இந்த தொடக்க உரை நிகழ்த்துறதுக்கு வந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட சொன்னேன் வந்து, மரபறிவை அறிவியலுடன் இணைப்பது என்பதை தாண்டி எல்லா அறிவியலும் மறுபறிவிலிருந்து கிளைத்தது, புறப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஒரு அறிவியல் மாணவனுங்கிற ஒரு அடக்கத்தோடையும் நான் இதை பேசுகிறேன். அறிவியல்லே நான் பார்த்துருக்குறேன், மரபறிவையும் நான் பார்த்துருக்கேன். நாம் இன்னைக்கு பெரும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்று உரிமை கோரக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து மரபறிவாக இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நம்ம அந்த சேட்டலைட்ஸு பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். இது வந்து அடிப்படையில் வந்து ட்ரையாங்குலேஷன், ஒரு முக்கோண இருப்பு. அப்படி சரியான டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன்னு தெரியல. ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதேனும் 3 செயற்கைக்கோள்கள்ல இருந்து சிக்னல் கிடச்சிட்டா அதை பேஸ் பண்ணி இந்த குளோபல் பொசிஷன், ஒரு நில அமைவிடத்தை வந்து கரெக்டாக வந்து சொல்லி. இப்போ வென்டைகிராமோட இன்டர்செக்ஷன் மாதிரி தான். ஆமாம், ட்ரையாங்குலேஷன். கடற்குடிகள் வந்து ஆழ்கடலில் போய் வலை விரிக்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல வந்து வலையை விரிச்சிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் அதே இடத்துல போய் கரெக்டாக வந்து அந்த வலையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மீன் கிடைக்குது. அந்த இடத்த வந்து அவங்க படித்து மூளையில் வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த மீன் தான் கிடைக்கும், இந்த மாதிரி வலையை பயன்படுத்தணும், இந்த தொலைவு போகணும், இந்த தொலைவில் திரும்பி வரணும், அந்த கால்குலேஷனே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. இது கடலின் பெரும் நீரோட்டங்களை கடந்து
காலநிலைகளை கடந்து, அந்த பருவநிலைகளை எல்லாம் கடந்து, அவங்களால வந்து இத செய்ய முடியுது. இத வந்து கணியம் குறித்தல் அப்படின்னு ஒரு டெக்னிக்க அவங்க பயன்படுத்துறாங்க. அதுவும் இதே ட்ரையாங்குலேஷன் பிரின்சிபிள் தான். ம். ஆ ம். ஒரு ஆழ கடல்ல போய் இருந்துட்டு கரைய பார்க்குறாங்க, அல்லது வானம் ஏதாவது ஒரு இது பார்த்து, நேர்க்கரை எந்த இடம்? ஆ இடது பக்கம் ஒரு விளிம்புல வந்து எந்த விளிம்பு இருக்கு? வலது பக்கம் எந்த கரை தெரியுது? இந்த 3 அடையாளங்களும் ஒரு சேர தெரியக்கூடிய ஒரு இடம். அதான் அவங்க வந்து வலைய போடுற இடம். போடுறோம். ம். அடுத்த நாள் போய் நங்கூரம் இறக்கி, அந்த இடத்துல நங்கூரத்த இறக்குனா, அங்க வந்து வலை கிடைக்குது. ம். ம். இதே பிரின்சிபிள் தான். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நாம வந்து விலங்குகள்ட்ட இருந்து படிச்சிருப்போம். அல்லது பழங்குடிகள்ட்ட இருந்து படிச்சிருப்போம். பழங்குடிகள் விலங்குகள்ட்ட இருந்து தான் படிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிற எல்லா அறிவியல்களுமே இயற்கையின் ஈவு தானே! ம். ம். மரபறிவு தான். ஆமா. அந்த எளிமையோடு மரபறிவ அணுகணும் நாம. அ எல்லா கருதுகோள்களும் வந்து அங்கிருந்து இப்ப கிராவிட்டிய எடுத்துக்கங்க. ம். அ ஒரு இந்த மாரி நெறைய இந்த இயற்பியல் சார்ந்த எல்லா கருதுகோள்களையும் வந்து திணைக்குடிகள் வந்து பெர்னாலிஸ் தியரமே நீங்க சொல்றதுபடி தண்ணிய வச்சு தானே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாமே. ஆமா, ஆமா, மேலேருந்து கீழ பாயக்கூடியது ஆமா. அப்படிங்கிறது அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆமா. நெறைய. கட்டுமானம். அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டிய புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோ மேக்னடிசத்த புரிஞ்சுக்கலாம். அப்படியே விரிவாயிட்டே போகுதுல்ல. தண்ணியிலிருந்து ஏதேதோ விரிவாகுது. ஆமா. இப்போ நீங்க உங்களுடைய கேள்விக்கு வரேன். இது வந்து சாத்தியம் எப்போன்னா, நாம வந்து பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்கு பதிலாக சின்னவங்கட்ட பேச ஆரம்பிக்கணும். ம். இப்போ அண்மையில வந்து இந்த இந்த பண்பாட்டு கூறுகள், வாழ்வாதாரம், பண்பாட்டு கூறுகள வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு மாணவர்கள் வழியா கொண்டு போகணும். அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்து சில விஷயங்கள வந்து பிளான் பண்ணோம். ம். சென்னையில சமீபத்தில வந்து ஒரு 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 இது சம்பந்தமா ஒரு விவாதம் நடத்துனோம். ம். ம். அப்போ நாம வந்து நம்முடைய பாடத்திட்டங்கள் வந்து இவற்றையெல்லாம் கற்பிக்கவில்லை என்பதற்கு உபரியாக, ம். இந்த விஷயங்களை எந்த வகையிலயும் மாணவர்களுக்கு கொண்டு போயிறக்கூடாதுங்கிறதுல கவனம் பேணுகின்றன. ம். ம். இதுதான் என்னுடைய என்னுடைய சங்கடம். ம். அ இத தாண்டி தான் நாம வந்து இந்த படித்தே ஆக வேண்டிய இந்த அடிப்படை விஷயங்கள வந்து நம்ம சமூகத்துக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு சவால் தான். சவால் ஆனா கேள்வி. இத வந்து நம்ம வந்து சிறுவர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்கிறேன். ம். அ இப்போ தமிழக அரசு வந்து வேற ஒரு வேலை செஞ்சாங்க. ம். ஒரு ஒரு 2, 3 ஆண்டுகளாக இந்த வேலைய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அறிவ வந்து லோக்கலைஸ் பண்றது. ம். நீங்க வரலாறு பெரும் தலைவர்கள், பெரும் அரசுகள், பேரரசுகள் வரலாறுகள்லாம் பேசுறதோட, அந்த உள்ளூர் சமூகத்தின் வரலாற வந்து பாடத்திட்டத்துல வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது. சேர்க்கிறது. அந்தந்த இடம் சார்ந்து. அங்க இருந்த தலைவர்கள், அங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் இப்படி சிவிக்ஸு, கல்ச்சரு, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி எல்லா விஷயங்களுமே. இந்த லோக்கல்ல இருக்கிற விஷயங்கள வந்து சேர்த்து கொண்டு வருது. கேபிள் டிவி எல்லாம் அவ்வளோ பாப்புலர் ஆனது அங்கேருந்து தானே. ம்ஹ்ம். இப்ப ஒரு உங்க உங்க வீட்டு குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லப் போறாங்கங்கிறப்போ, எல்லாருக்கும் அந்த கேபிள் சேனலுக்கு மேல வந்து ஒரு ஆர்வம் வருது ஆர்வம் வந்துரும். பார்த்தீங்களா? அப்ப அடிப்படையில அந்த ஆர்வத்தையும் கொண்டு வரும். அ நாம் நம்முடைய பண்பாடு வந்து பெருமைக்குரிய ஒரு பண்பாடு. நம்முடைய வரலாற்றையும், பண்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த வந்து அந்த சமூகத்துக்கு கொண்டு போறதுக்கு, சிறந்த வழியா நான் நினைக்கிறது வந்து, சிறாரிடமிருந்து அத தொடங்குவது. கல்லூரி திட்டங்கள்ல இந்த ஆய்வு மாணவர்கள், இந்த இந்த மாணவர்கள் அளவுல இந்த விஷயங்கள கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இன்னும் ஒரு கேள்வி எனக்கு மிச்சம் இருக்கு. இந்த பாலிசி கேப் அது வந்து இன்டலெக்ட் ஸ்கைல் இருக்கு. இப்ப பெரும்பாலுமான திட்டங்களை வகுக்கிறது, அத களத்துக்கு கொண்டு வர செயல். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கலாம், ஸ்கீம்ஸா மாத்துறதா இருக்கலாம். இதில அந்த மக்களுடைய அறிவை, அந்த அந்த இனக்குழுவோ அல்லது அந்த நிலம் சார்ந்த, திணைக்குடி சார்ந்த மக்களுடைய அறிவு, அரசாங்கம் சி. விஸ்வநாத்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பார். வாட் இஸ் பார்ட் ஆஃப் பீப்பிள் அண்ட் நேச்சர் இன் கான்ஸ்டிடியூஷன்பாரு அவரு. அவருடைய கட்டுரைகள்லாம். அந்த மாரி இந்த மக்கள் எந்த நிலத்து மக்களா இருந்தாலும் சரி, நெய்தல் மட்டும் இல்ல, எந்த நிலத்து மக்களா இருந்தாலும், அந்த மக்களின் அறிவு சட்டங்களாவும், திட்டங்களாவும் மாறுறதுல எங்க தொய்வு இருக்கு? இல்ல சுத்தமாவே இல்லையா? இது எங்க இணைக்க முடியும்? இந்த பாசிபிலிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது. ஏன்னா, நீங்க அதுவும் தொடர்ச்சியா பேசுறீங்க. அந்த மக்கள் அந்த திட்டங்கள வகுக்கிறதுல இருக்கணும். பாலிசி மேக்கரா இருக்கணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா, யாரோ சம்மந்தப்படாத ஒருத்தர் உட்காந்து டெல்லியிலேருந்து தேங்காய்பட்டினத்துக்கோ, காயல்பட்டினத்துக்கோ வகுக்கிறதுன்றது, அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட அதில ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நிலப்பரப்பு, தண்ணி, மக்களுடைய வாழ்க்கை, கொண்டாட்டம், இழப்பு எல்லாம் மாறுறதுனால, மக்களின் பங்கெடுப்பை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராசஸ் ம். ம். இதுல வருது. அதாவது
நம்ம அரசியலை வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அப்படிங்கிற அளவோட பார்க்குறாங்க. நாம சின்ன எண்ணிக்கை, நமக்கு வந்து பிரதிநிதிகள் இல்ல, சட்டசபையில இதெல்லாம் பேசுறதுக்கு யாரும் இல்ல. இந்த அளவுல தான் மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய சின்ன அனுபவத்துல வந்து நான் பார்க்குறது வந்து, அ அதை விட மிக எளிதான, ம். ஒப்பீட்டளவுல, அதை விட எளிதான வேற ஒரு பாதை இருக்கு. ம். பாலிசி பிளாட்ஃபார்ம்ல உள்ள போறதுக்கு. ஒரு சமூகம் வந்து அரசு இயந்திரத்துல பங்கேற்கணும். ம். அத வந்து நான் சார்ந்திருக்கிற சமூகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நான் பார்க்குறேன். ம். அதாவது ஒரு வேலைய வந்து ஒரு சம்பளம் சார்ந்த ஒன்றாக மட்டுமே பார்க்குறான். ஒரு நாள் கடலுக்கு போனா இவ்வளவு சம்பளம் எனக்கு கிடைக்கும், இவ்வளவு பணம் கிடைக்கும். நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட கைகட்டி நிக்கணும்? போலீஸ் வேலைன்னா பிணங்காக்குற வேலைக்கு நான் ஏன் போகணும்? ஒரு 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 வில்லேஜ் ஆஃபீஸ்ல பியூனா இருக்கிறது நான் அவ்வளோ பெரிய வேலையா அப்படின்னு. ஆனா ஒரு பெரிய ஆஃபீசர் செய்யாத ஒரு விஷயத்த வந்து ஒரு பியூன் வந்து செய்வார். அ ஒரு குடிமை அ தேர்வுல ஒரு 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 குடிமை சமூகத்துல வந்து அ என்ன குடிமை தேர்வுல பங்கேற்று அரசு வேலைகள்ல உள்ள போகும்போது, அவங்க தான் அந்த பாலிசிஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்றாங்க. அரசியல்வாதிகள் தான் பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப அதிகாரம் மிக்கவர்களாக தெரியிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் வந்து ஒரு அமைச்சர் ஆகும்போதோ, அல்லது ஒரு அதிகார பதவியில வரும்போதோ, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இருப்பாங்க. அவங்க இறங்கி போயிருவாங்க. ஒரு நீட்டுற பேப்பர்ல வந்து அவங்க கையெழுத்து போடுவாங்க. ம். அந்த பாலிசி டிராஃப்ட்ட வந்து அத யாரு டிராஃப்ட் பண்றா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ம். ம். ஒக்கி புயல் வந்த நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேரிடர் வரும்போது, ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது எங்களுக்கு அத முன்னதாக தெரிவிக்கணும். அத தெரிவிக்கிறதுக்கு வசதியா நீங்க வந்து எங்களுக்கு வந்து அ நவீன தொழில்நுட்ப கருவிகள் தரணும். சேட்டலைட் ஃபோன் தரணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து மீனவர்கள் கேட்டாங்க. நம்ம இந்திய சூழல்ல வந்து சேட்டலைட் ஃபோன் வந்து மெக்கனைஸ்ட் போட்டு அ விசைப்படகுகளுக்கு வந்து குடுக்கறதில்ல. ம். ஆனா மீன்பிடி கப்பல்களுக்கு குடுக்குறாங்க. ம். ம். இலங்கையில விசைப்படகுகளுக்கு வந்து சேட்டலைட் ஃபோன் குடுத்துருக்காங்க. ம். அந்த காலத்துல இருந்தே. அவங்க லேப்டாப்பு, அ சேட்டலைட் ஃபோன் எல்லாம் வச்சு ஃபிஷிங் கிரவுண்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. மீன் பிடிக்க போறாங்க. இன்னைக்கு ஆசியாவிலேயே அதிகபட்ச தொழில்நுட்பத்த பயன்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்த மீனவர்கள் அப்படின்னு பார்த்தா, சிங்கள மீனவர்கள சொல்லலாம். ம். ம். அ இந்த இந்த தெற்காசிய பகுதியிலேயே அவங்கள வந்து சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்தபடியா தான் நம்ம வந்து தூத்தூர் மீனவர்கள வந்து சொல்ல முடியும். ம். ம். அப்ப அரசு வந்து சேட்டலைட் ஃபோன் தர முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தது. ஆனா, இந்த இந்த கடற்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு 2 பேரு அந்த மீன்வளத்துறையில இருக்கிறாங்க. ம். அவங்க தான் அந்த பாலிசிய வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. ம். கவர்ன்மென்ட் ஆர்டர. மீனவர்களுக்கு விசைப்படகு மீனவர்களுக்கு சேட்டலைட் ஃபோன் குடுக்குற அந்த ஆர்டர வந்து டிராஃப்ட் பண்ணது வந்து அந்த அதிகாரிகள் அந்த தான். சம்பவம். ம். இது வந்து தெள்ளத் தெளிவான ஒரு ஒரு எளிமையான ஒரு உதாரணம். ம். ம். அப்போ ஒரு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வர்ற ஒருத்தர் வந்து, ஒரு விவசாய கொள்கைகள வகுக்கக்கூடிய ஒரு தளத்தில வந்து பங்கேற்கும்போது, ம். அவங்க அப்பாவுக்கு என்ன சிரமம் இருந்ததுங்கிறத புரிஞ்சுகிட்டு அவர் வந்து அந்த கொள்கையில அந்த விஷயங்கள உள்ள கொண்டு வருவார். ம். ஸோ தேர்தல் அரசியல் மட்டுமே அதிகாரம் பெறுவதற்கான வழி என்று நான் நினைக்கவில்லை. ம். அது சாத்தியப்படலாம், சாத்தியப்படாம போலாம். ம். ஆனா அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்ல. இந்த ம். சமூகம் வந்து பாலிசி அ பாலிசி ஃபார்மேஷன்ல வந்து பாலிசி மேக்கிங்ல வந்து பங்கேற்கணும் அப்டின்னா, ம். அதற்கான ஒரு வழி வந்து இதுதான். அது இல்லாம கெஞ்சுறதுனால பாலிசி டிராஃப்ட் ஆகாது. அவன் வந்து தன்னுடைய சமூகத்தில இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொண்டவர்களாக இருப்பான். ம். அவங்களுக்கு தெரியும் எங்க வலிக்கும் அப்டிங்கிறது தெரியும். ம். இப்போ உதாரணமா அ இன்னைக்கு இந்தியாவுல மா கடலோர மாநிலங்கள்ல வந்து மீன்பிடி தடைக்காலம்ங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ம். முழுக்க முழுக்க அது அறிவியல் அடிப்படையானது அல்ல. ம். ம். அன்சைன்டிஃபிக். ம். 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 நெறைய காரணங்கள வந்து சொல்லிட்டே போலாம். நான் வந்து இந்த கடற்கரை தோரம் மீனவர்கள வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். ம். அவங்க ப அவங்களுடைய கருத்துக்களை வந்து நான் வந்து கேட்கிறேன். கடலுக்கு வந்து மதில் சுவர் கிடையாது. மீன்கள் வந்து எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பல நாடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, நாம மட்டும் தடை போடுறதுனால என்ன லாபம்? அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. மீன்களுடைய இனப்பெருக்க காலத்துல வந்து அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு இடைவெளி குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல கான்செப்ட். ஆனா, அதை விட சிறந்தது வந்து மீன்பிடி முறைகளில் கட்டுக்கோப்பு வேணும். ம். மீன்பிடி கருவிகளில் கட்டுக்கோப்பு வேணும். மீன் பிடிப்பதற்கான இடங்களில் கட்டுக்கோப்பு வேணும். ம். ம். இந்த விஷயங்கள் எல்லாம் விதிமுறைகளாகவும், சட்டங்களாகவும் இருந்தபோதும்,
இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ம். அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் வந்து அரசாங்கத்து கையில இருக்கு. ம். அப்போ இந்த குரல் கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில வந்து போராட்டங்கள் விளைவாக சில விஷயங்கள் வந்து சட்டமா வருது. இன்னொரு ஒரு அருமையான வழிமுறை தான் இந்த பாலிசி பிளாட்ஃபார்ம்ல பங்கெடுக்கிறது. ம். ம். கொள்கை வகுக்கும் தளங்களில் ஒரு அடித்தள சமூகம் வந்து பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். யாரும் நீங்க பங்கேற்காதீங்க அப்படின்னு சொல்லல. ம். 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 இந்த ரிசர்வேஷன் கோட்டா எல்லா விஷயங்களையும் தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்த அந்த சமூகம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்திலையும் வந்து பங்கேற்க முடியும். ம். நிறைய மானுடவியல் அறிஞர்களும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அரசு இயந்திரத்துல வந்து ஒரு சமூகம் பங்கேற்காத வரை அதனுடைய பின்னடைவு வந்து நீடித்து கொண்டே இருக்கும். ம். அதற்கு ஒரு மாற்று வழி கிடையாது அப்படிங்கிறது. ம். பிரதான கேள்வி கடைசியா கேட்கறதுனால நம்ம எல்லா இதுலயும் பெண்கள கடைசியா சும்மா ஒப்புக்கு சேர்த்துக்கிற மாரி இல்ல. உழுகுடி சமூகத்திலும் சரி, பாலிசி லெவல்ல கூட விமன் ஃபார்மர்ங்கிற வார்த்தை கிடையாது. ஃபார்மர்ன்னு எழுதுவாங்க. அதை இன்க்ளூசிவா நாமளா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாரி தான் மீனவ சமூகத்தில் இப்போ நம்ம பாலிசின்னு பேசும்போது ஒட்டுமொத்த சமூகமே விலகி நிக்குது. இப்ப மீனவ சமூகத்தில இப்ப நீங்க ஒக்கி புயல் சொல்லும்பொழுது மீண்டும் மீண்டும் உங்களுடைய பதிவுகள்லும் சரி, மக்களுடைய அப்சர்வேஷனா இருக்கிறதும் என்னன்னா, அந்த பெண்களின் நிலை தான். அத நீங்க நெறைய முறை ஆவணப்படுத்தியிருக்கீங்க. அ அந்த மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலையில, அவர்கள் இந்த பாலிசிக்குள்ளேயோ, இல்ல அறிவு சார்ந்த சமூகத்துக்குள்ளேயோ, ஒரு சமநிலையில வந்து எட்டுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? இல்ல என்ன மாரியான விஷயங்கள்ல வேலை செய்யலாம்? இப்போ நெறைய பேருக்கு இதில வேலை செய்யணும்னு ஆர்வம் இருக்கு. என்ன வேலை செய்யணும்னு தெரியாம தவிக்கிற இளைஞர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவர்கள நாங்க தொடர்ச்சியா சந்திக்கிறோம். என்ன செய்றதுன்னு தெரியல, ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு பெண்களுக்கும் சேர்த்து தான். பெண்களா இத நினைக்கும் பொழுது, அ இந்த மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பாலிசி, இன்க்ளூஷன், சூழல் சார்ந்து வரும்பொழுது, அவர்களின் நிலை என்னவா இருக்குங்கிறத நெறைய பேர் இப்ப கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னவா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கனவு இருக்கிற மாதிரி தெரியல. செயல் திட்டமோ, கனவோ இருக்கிற மாரி தெரியல. அதோட நம்ம இத நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேரிடர், கடல்ல நடக்கிற ஒரு பேரிடர் எப்படி பெண்கள பாதிக்குது? கடலோர பெண்கள பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுனாமியிலிருந்து தொடர்ந்து நான் வந்து அத கவனிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப தான் நான் அந்த இத வந்து ஒரு அ ஒரு பேரிடர வந்து பெண்களின் கண்கள் வழியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு அந்த கட்டத்தில வந்தது. ஒரு பேரிடர்ல யாரு அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. அ நீங்க எவ்வளோ வசதியா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க பேரிடர்லருந்து தப்பிச்சுக்கலாம். அல்லது பேரிடருடைய பாதிப்பு வந்து உங்களுக்கு குறைவா இருக்கும். ம். அது மாதிரி ஏஜ் குரூப்பு, பல வயசுகள்ல இருக்கிறவங்க, குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் அந்த மாரி பார்க்குறோம். கடல் பேரிடர்கள் ஒட்டுமொத்தமா கடற்குடி சமூகத்த பாதிக்குதுங்கிறத தாண்டி, ம். பெண்கள ஏன் அதிகமா பாதிக்குது? அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னணி இருக்கு. அ அறுவடையில அ கடற்கரை பெண்களுக்கு வந்து நேரடி பங்களிப்பு இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதுக்கு பிறகு நம்முடைய காலங்கள்ல நம்ம நம்ம பார்க்கும்போது, டெக்னாலஜிக்கு முந்தைய காலத்துல நம்ம பார்க்குறோம்னா, கடலுக்கு போறதும் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்ல கடல் வேலை. அது சுத்து வேலைகள் நெறைய இருக்கு. அதற்கான தயாரிப்பு, கொண்டு வரக்கூடிய அறுவடைய வந்து பாடம் செய்றது, அதை சந்தைப்படுத்துறது, அ இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கு. அப்போ பெண்கள் வந்து அவங்க தரக்கூடிய பொருளாதார பங்களிப்பு என்ன? நேரடி பொருளாதார பங்களிப்பு பெருசா எதுவும் இல்ல. அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொதுவா இருக்குது. ஆனா, அ ஒரு ஒரு கடற்குடியுடைய வாழ்க்கை, ஒரு ஒரு மீனவருடைய வாழ்க்கைங்கிறது வந்து பெண்ண சார்ந்து இருக்குது. கடற்கரையுடைய பொருளாதாரத்துக்கு அச்சாணியே பெண் தான். இத வந்து நான் என்னுடைய இந்த பயணங்கள்ல நான் பார்த்து புரிஞ்சுகிட்ட ஒண்ணு. இந்த நேரடி பங்களிப்பிலிருந்து பெண் வந்து ஒட்டுமொத்தமாக விலக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த டெக்னாலஜைசேஷனுக்கு பிறகு வருது. அதுல பெரிய டெக்னாலஜி, விசைப்படகுகள், கப்பல்கள், பெரும் உற்பத்தி. அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஒரு சின்ன கட்டுமரம், ஒரு வலை, கொஞ்சம் அறுவடை, அத வந்து அந்த உள்ளூர்ல சந்தைப்படுத்துறது, அத சார்ந்து வாழ்றது அப்படிங்கிற வாழ்க்கையிலிருந்து, அது மொத்தமா ஷிஃப்ட் ஆயி, அ பெரிய கப்பல், அ பெரிய விசைப்படகு, பெரிய மூலதனம், பெரிய செலவு, பெரிய வரவு. அங்கிருந்து கணவர் வந்து ஒரு அலுவலகத்துக்கு வேலை செய்ற மாதிரி அங்கிருந்து வருமானத்த மட்டும் வீட்டுக்கு கொண்டு வருவாரு. அப்போ ஒரு கடற்கரையில இருக்கிற ஒரு வீடு, அது ஒரு கடற்கரை வீடா இருக்காது. ம். அது
இது இது வந்து ஒரு மத்தவங்களுக்கு வந்து அதை எவ்வளோ கூர்மையா அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு ரொம்ப ஒ அ ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் அது. அப்போ அ ஒக்கி புயல் அடிச்ச நேரத்தில வந்து மீடியாக்கள்லாம் ஊர்ல வர்றாங்க, பார்க்குறாங்க. ஊரெல்லாம் அப்படி நார்மலா தான் இருக்குது. ஆனா ஒரே ஒப்பாரியா இருக்குது. அவங்களால வந்து அந்த பேரிடர வந்து நேரடியா போய் பார்க்க முடியல மீடியாவால. ஆனா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க பார்க்குறாங்க. ம். அ ஏன்னா அதோட படகு மூழ்கி போச்சு. கணவர் இறந்து போனாரு, அல்லது தந்தை இறந்து போனாரு. ஒரே வீட்ல 4 பேரு இறந்து போறாங்க. 2 பேர் வந்து அக்டோபர் மாசம் ஒரு கப்பல் மோதுனதுல இறந்துடுறாங்க. இன்னும் 2 ஆண்கள் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஒக்கி புயல்ல வந்து இறந்து போனாங்க. இத வந்து நான் ஒரு குறியீடாக பார்க்குறேன். ஒரு ஒரு பெருந்தொழில்நுட்பம் சார்ந்து நகரக்கூடிய ஒரு சமூகத்துல, ஒரு கடற்கரை சமூகத்துல, ஒரு பேரிடர் நிகழும்போது, அ அங்க வந்து அதனுடைய பொருளாதாரத்துக்கு, அதனுடைய வாழ்வியலுக்கு என்ன மாதிரி மாற்றம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப அந்த நேரடி பொருளாதார பங்களிப்பிலிருந்து விலக்கப்படக்கூடிய பெண் வந்து தற்சார்பு இல்லாம இருக்கிறா. ம். எல்லாத்துக்கும் கணவன நம்பி தான் இருக்கணும். அப்போ புயல் வந்தது, மறுவாழ்வு பத்தி யோசித்தாங்க. சுனாமிக்கு பிறகு மறுவாழ்வு பத்தி யோசித்தாங்க. கணவர்கள் இறந்தவங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் யோசித்தாங்க. அப்போ இந்த கோலப்பொடி செய்வோம். அ இட்லி சுட்டு வித்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாங்க. அப்போ அ உண்மையான ஒரு மறுவாழ்வு, ஒரு அந்த ஒரு குடும்பத்துக்கான ஒரு மறுவாழ்வுங்கிறது வந்து, அ கணவருடைய, தந்தையுடைய பிரிவிலிருந்து, இழப்பிலிருந்து அவ மீண்டு வரணும். அடுத்த கட்டமா பொருளாதார இழப்ப வந்து அவ வந்து ஈடுகட்டி ஆகணும். அவ என்ன செய்தா அந்த குடும்பத்த வந்து தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். இப்ப ஒண்ணு வந்து அ பெண் சுயசார்பா இருக்கணும். சொந்தமா வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு பெண் வந்து வரணும். கணவரை மட்டுமே சார்ந்திருக்க முடியாது. இனிமேலும் உள்ள காலத்துல வந்து இந்த வாழ்வாதார முறையும், வாழிடங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து, பெண் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான யோசனைகள வந்து அவ வந்து அ பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு தனி முயற்சியாக எல்லா இடத்துலயும் வந்து சாத்தியம் இல்ல. ஒருவேள ஒரு கலெக்டிவான ஒரு முயற்சியாக, கூட்டு முயற்சியாக அது சாத்தியப்படும். அத வந்து நாகப்பட்டினம் போன்ற, சென்னை போன்ற சில இடங்கள்ல வந்து பெண்கள் குழுக்கள் வந்து அத வந்து செஞ்சிருக்காங்க. மத்தபடி ஒரு தொண்டு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விதத்திலயோ, அல்லது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அந்த ஸ்டைல்லயோ வந்து நான் அத யோசிக்கல. அத தாண்டி யோசிக்கணும். ஆ என்ன மாதிரியான ஒரு உற்பத்திக்கு வர முடியும்? அதுல ஒரு சீர்மை வேணும் அந்த உற்பத்தியில. அத உற்பத்தி பண்றவங்களே கொண்டு போய் அத சந்தைப்படுத்துற அந்த சுமைய வந்து அவங்க மேல குடுக்கக்கூடாது. ஆ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம். இதுல ஆ ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து கடல் சாராத தொழில்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது இல்ல. நான் வந்து மீனவர்களுடைய சந்தை உரிமைய பத்தி பேசினேன். ம். ஆ தான் அறுவடை செய்து கரை சேர்க்கிற மீனுக்கு விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் மீனவர்கள் இருக்கிறாங்க. ம். அவர்களுடைய மீதி துயரங்கள் எல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ம். 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 இன்னைக்கு வந்து அ கடலுக்கு போறதுக்கான கலன்களையோ, கருவிகளையோ உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அவன் கையில இருந்து போயிடுச்சு. ம். இதத்தான் நான் அந்த சுத்து வேலைன்னு சொல்றேன். ஆமா. மீன பாடம் பண்றது, சந்தைப்படுத்துறது, பராமரிக்கிறது, அந்த 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 மீன்பிடி உபகரணங்கள பராமரிக்கிறது, அந்த வேலைகளும் வந்து கடற்குடிகளிடமிருந்து ஒட்டுமொத்தமாக பறிக்கப்பட்டு விட்டது. ம். ம். இதுல த மோஸ்ட் ரிஸ்கி ஜாப். ம். உயிரை பணயம் வச்சு செய்யக்கூடிய வேலையாக கடலுக்கு போய் அவன் மீன கொண்டு வர்ற வேலை மட்டும் தான் அவன் கையில இருக்கு. ம். இன்னைக்கு அதுலயும் பல சமூகங்களும் அதுல உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இன்னைக்கு வந்து பாரம்பரிய மீனவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் பங்களிக்கக்கூடிய, எல்லோரும் பங்கேற்கக்கூடிய ஒரு களமாக அ கடல் இந்த மாறிருக்கு. இந்த கடல் வந்து மாறி இருக்குது. இதுல யாருக்கு மேலயும் குற்றம் சொல்றதுக்கு இல்ல. ஒவ்வொரு காலங்கள்லயும் இந்த டெக்னாலஜைசேஷன் வந்தது. அதனுடைய நீட்சியாக யார் வேணாலும் கடலுக்கு போலாம். நீச்சல் தெரியாதவனும் கப்பல் வேலைக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வந்துருச்சு. அப்ப அப்படி வரும்போது, இந்த மீனவ சமூகம் வந்து கொஞ்சம் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. ம். கடல் வேலையோட வேறு எந்த வேலையும் வந்து எங்களுடைய தகுதிக்கும், அ அது பேருக்கும் வந்து குறைவானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏதோ ஒரு கட்டத்தில வந்து அந்த சமூகத்துக்குள்ள வந்துருச்சு. ம். இப்போ உதாரணமா கட்டிடத்துக்கு என் என் நான் நான் கட்டின ஒரு கட்டிடத்துக்கு வந்து நான் தண்ணி ஊத்துறத பார்க்கும்போது சொல்லுவான், "ஆ ஒரு ஒரு நாள் கொத்தவன் வேலை கூலி லாபம்" அப்படின்னு வேடிக்கையா சொல்லிட்டு போவான். இந்த இந்த கேலி பேச்சு எங்கிருந்து வருதுன்னா, மீன் பிடிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் எங்களுடைய மரியாதைக்கு குறைவானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த தொழில பத்தின அவங்க இந்த பார்வைய வந்து அவங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும். 1. 2வது
ஆண்களுடைய வேலையில வந்து பெண்கள் துணையாக இருப்பது போல, பெண்களுடைய வேலையிலயும் ஆண்கள் துணையாக இருக்க முடியும். அந்த ஒரு மனப்போக்கு வரணும். பெண்கள் கடலுக்கு தீட்டு அப்படிங்கிற எண்ணம் கூட இடைக்காலத்துல தான் வந்திருக்கு. ஒரு காலத்துல பெண்களும் ஆண்களோட வந்து கடலுக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க கடலுக்கு போகலன்னாலும், கடலின் ஒட்டுமொத்த துயரத்தையும் அவங்க அனுபவிக்கிறவங்க. இந்த ஒரு பின்னணியில, இந்த கடந்த ஒரு சுனாமிக்கு பிறகு, மீனவர்களுக்கு என்ன மாற்று வாழ்வாதாரங்களை யோசிக்க முடியும், திட்டமிட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வ செய்றதுக்கு வந்து ஒரு கட்டத்தில வந்து என்ட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்காக இந்தியாவின் பல்வேறு கடலோர மாநிலங்களுக்கு பயணம் செய்து, அங்க பல மீனவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தொகுத்து, அதிலிருந்து ஒரு வழிமுறைய வந்து ஒரு அறிக்கையாக குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேலைய வந்து என்னால செய்ய முடியல. மாற்று வாழ்வாதாரத்தை பற்றி மீனவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்து ஏற்கனவே வந்துடுச்சு. இந்த சூழல்ல ஒட்டுமொத்தமாக கணவரை அல்லது தந்தையை மட்டுமே நம்பி வாழ்கிற அந்த நிலையிலிருந்து பெண்களுக்கு வந்து ஒரு விடுதலை வேணும். அவங்களுக்கு வந்து சொந்தமா தொழில் தொடங்குற மாதிரி, அதை கூட்டாக செய்ற மாதிரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கல்விக்கு அவங்க நகரணும். உதாரணமா ஒக்கி அ பேரிடர் காலத்துல வந்து கணவர்களை இழந்த அ பெண்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், கவர்ன்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 கருத்த வந்து தொடர்ந்து அரசுகிட்ட நாங்க அழுத்தம் குடுத்து சொல்லிட்டு இருந்த காலத்துல வந்து, அங்கிருந்து வந்த ஒரு பதில், வேலை குடுக்கணும்னா கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறது. ம். அப்ப பெண்கள் ஏன் படிக்காம போனாங்க? அவங்க படிச்சு ஒரு அடிப்படை கல்வி தகுதி அவங்களுக்கு இருந்திருந்தா, இந்த வேலைகள்ல வந்து அவங்க வந்து பங்கெடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது. ஒன்று, இது போன்ற வேலைகளுக்கு அவங்க முயற்சி பண்றதும், வேலைகளுக்கான ட்ரெய்னிங் எடுத்துக்கிறதும், பயிற்சி எடுத்துக்கிறதும். மத்தபடி குழுவாக அவங்க வந்து இயங்க ஆரம்பிக்கணும். அத வந்து ஒரு ஒரு டிப்பிக்கலா வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, பேங்க் லோனு அந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல யோசிக்காம, கொஞ்சம் பெருசா அத யோசிக்கணும். ம். ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்ற மாதிரி. இப்ப ஒரு ஊர்ல வந்து அ ஒக்கி வந்த நேரத்துல இந்த மாரி நெறைய வேடிக்கைகள்லாம் நடந்தது. ஒரு ஊர்ல வந்து 36 பேர் இறந்து போனாங்க. ஒக்கி ம். புயல்ல. ம். அ கிராமத்து பேர் நான் சொல்ல விரும்பல இப்ப. அ அப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் டெய்லரிங் நாங்க ட்ரெய்னிங் தர்றோம் அப்படின்னு சாமியார் வந்து கோயில்ல அனவுன்ஸ் பண்றாரு. ம். ஒரு கிராமத்துல வந்து 36 டெய்லர்கள் வந்தா என்ன ஆகும்? அந்த கிராமத்துல ஏற்கனவே ஒரு 10, 12 டெய்லர்கள் வந்து பொழப்பு நடத்திட்டு ரொம்ப இருப்பாங்க. பொலிட்டிக்கலா சொல்லலாம். பிலாந்திரோபிக் டிசாஸ்டர்ன்னு சொல்லலாம். அது இந்த மாதிரி அசட்டுத்தனமா நெறைய விஷயங்கள்லாம் செய்றது உண்டு. மத்தபடி இந்த மாதிரி இந்த கோலப்பொடி செய்றது, இந்த மாரி இதெல்லாம் பல இடங்கள்ல நான் கேட்டு சலிச்சு போன விஷயங்கள். அவங்க பெரிய, பெரிய வேலைகள வந்து செய்றதுக்கு தகுதியானவங்க. ஆஹா. அவங்களால வந்து அத செய்ய முடியும். அத வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டைல்ல யோசிக்காம, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் சர்வே, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ட வந்து செய்ய முடியும்? ஒரே ப்ராடக்ட்ட எல்லா குரூப்புகளும் செய்யாம, ஒரு ப்ராடக்ட்ட ஒருத்தர் மட்டும் செய்றது. அத மார்க்கெட் பண்றதுக்கு வந்து மத்தவங்க உதவி செய்றது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா வந்து யோசிக்க முடியும். இப்போ நீங்க அ ஒ ராமேஸ்வரம் தொட்டு அ கன்னியாகுமரி வர நீங்க பார்த்தீங்கன்னா, ராமநாட தொட்டு கன்னியாகுமரி வர பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை பகுதிகள் பெரும்பாலும் வந்து கத்தோலிக்க சமய நிறுவனத்தின் பிடியில இருக்கிறத பார்க்கலாம். நான் பிடிங்கிற வார்த்தைய கான்ஷியஸாவே பயன்படுத்துறேன். ம். அங்க வந்து ஒரு ஒரு சமயம் என்பது வழிபாடு, ஆன்மீகம் இதையெல்லாம் தாண்டி, அதுக்குள்ள நெறைய அதிகாரம் இருக்கு. நெறைய விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஸோ இவுங்களுடைய வழிகாட்டுதல்ல தான் இங்க எதையாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை தான் இங்க இருக்குது. ஒரு கிராமத்துல 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் இறந்துட்டாங்க. ஒக்கி பேரிடர் நேரத்துல. அப்போ வந்து அந்த கிராமத்துல இருக்கிற முக்கியஸ்தர்கள் சில பேர்கிட்ட சொன்னேன். நீங்க அந்த இழப்பை சந்திச்ச ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைல் போடுங்க. அந்த வீட்ல வந்து படிச்சவங்க எத்தன பேர் இருக்காங்க? என்ன படிச்சிருக்காங்க? என்ன நிலைமையில இருக்காங்க? அவங்களுடைய ஒரு சமூக பொருளாதார பின்னணி என்ன? இவ்வளோ விவரங்கள மட்டும் சேகரிச்சு ஒரு சின்ன ஃபைல். ஒரு 30, 32 ஃபைல் வந்து நீங்க வந்து போடுங்க. இன்ன தேவை இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சா, அந்த தேவைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துல யோசிக்க முடியும். என்ன உதவி வருதோ அல்லது என்ன திட்டம் வருதோ அதுக்கு தகுந்த மாரி, அல்லது அதுக்கு தகுந்த மாரி நம்ம திட்டம் போட முடியும். அந்த மாரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வந்து பெருசா எடுபடல. ஆமா. ஒரு ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலா தான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா சமூகத்துக்கும் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் இருக்கும்போது, கடற்கரை சமூகத்துக்கு அது இல்லன்னு சொல்லவே முடியாது. இருக்கும். கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். ஓ
நீண்ட உரையாடல். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இதோட இந்த பயணம் நிற்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே பேசின விஷயங்கள் புத்தகத்திலேயோ அல்லது காணொளி வழியாக இவர் பேசின விஷயங்களை மீண்டும் நான் கேட்கல. மடி சார்ந்து, கரமடி, அவருடைய தொழில்நுட்பம் சார்ந்து கேட்கல. கொஞ்சம் பேச வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு பேசியிருக்கோம். இது போகவும் எனக்கு கேள்வி இருக்குது. பார்ப்போம். மீண்டும் ஒரு சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம்.